ஓகே, ஓரளவுக்கு நம்ம சொல்லலாம். ஒரு பயங்கரமான வீடு பார்த்தாலே தெரியும். தனியாக இது வந்து தனியாக ஒரு இதில் இருக்கும். ஓகே, ஏன் ஏன் வந்து சும்மா ஆப்பு ஆப்பு ஏன் என்ன தான் பேச போகிறீங்க? யார் தம்பி சும்மா ஆப்பு ஆப்புன்னு? தம்பி இரு தம்பி, நான் அப்புறம் கடைசியாக ஏற்றுறேன் உங்களை. அது மண்டாரின் கிளாஸ். என்னடா சவுண்டு வருது வீட்டிலேருந்து? இல்லையே, எந்த வீட்டுக்குள்ளே எவனும் போலியே. ஸோ நல்ல நான் உங்ககிட்ட காட்டுறேன். இது ஒரு வீடுலா இது வரேன். ஸோ இது ஒரு வீடு. ஓகே, இது ஒரு கணக்கு. ஆனால் இது உள்ளே போகிறதுக்கும் கொஞ்சம் லைட்டாக டர்ரு தான் எனக்கு. ஸோ இதுக்கு பின்னாடி தான் வந்து அந்த பங்களோ வந்து இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த பங்களோ இருக்கும் கணக்கு. சாமி பார்க்க முடியுமா? என்னது சாமியை பார்க்கணும் முடியுமா? ஓகே கைஸ், ஓகே இது ஒரு வீடு கைஸ். ஓகே, இந்த கணக்கு வந்து மங்களூர் டேனியல் சொன்னேன். ஓகே, அதுக்கு பின்னாடி இருக்கிற வீடு. ஸோ இது வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற வீடு. ஓகே, இப்போ அவனுங்க மோட்டர் போட்டு நின்றுக்கிட்டு இருக்கானுங்களே, காட்டுறாருங்க வரேன். ஓகே, அதையும் காட்டிடுறேன் அவங்கக்கிட்ட. எனக்கு தெரிஞ்சு இன்னதுக்கு போலீஸார் வந்துக்கிட்டு இருக்கணும். ஓகே, ஸோ இவனுங்க மோட்டர் போட்டு நிற்கிறானுங்களே பாருங்கள், மோட்டர் போட்டுருக்கானுங்களே. அதுக்கு ஏற்றாப்புல ஒரு வீடு இருக்குது. ஓகே, அதுக்கு ஏற்றாப்புல உள்ள வீடு வந்து அதுக்கேற்றாப்புல பங்களூர் பெண்ணாங்கன்னு சொல்லுவோம். இப்போ அங்கே வந்து உள்ள வந்து கிமி இருக்காளா? ஓகே, அப்போ சுற்றி வந்து பாருங்கள், 1 2 3 இதோட சேர்த்தா 4 வீடு. ஓகே, இப்போ சப்போர்ட் நீங்கள் தானே ரொம்ப நல்ல ஒரு 1 மில்லியன் கேட்குறப்பே சந்தோஷமாக இருக்குது கைஸ். ஸ்டெப்டப் பண்ணுங்க கைஸ். ஓகேவா? ஸோ கைஸ், அப்போ 4 வீடு நான் தான் உங்களை வந்து பொறிச்சு விடுவோம். எப்படி பொறிச்சு விடுவோன்னா, இந்த வீட்டில் ஒரு கதையை சொல்லுவோம், அப்புறம் அதுக்கப்புறம் வந்து இந்த வீட்டுக்கு போவோம், அதுக்கப்புறம் இந்த வீட்டில் ஒரு கதையை சொல்லுவோம், அதுக்கப்புறம் அங்கே போவோம். ஆனால் சுற்றி வீடு தான் இருக்கும், ஆனால் வீட்டை காட்ட மாட்டோம். நார்மலாக வந்து இந்த மாதிரி வீட்டை காட்ட மாட்டானுங்க. ஏன் காட்ட மாட்டானுங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு இப்போ நம்ம ஒரு கதையை வந்து ஸ்டாரிஸமாக கொண்டு போகிறோம்னாக்கா, என்னடா எல்லா வீடும் பக்கத்தில் இருந்தால் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஓகேவா? இதை தான் வந்து வேறு மாதிரி கொண்டு போவானுங்க. இந்த வீட்டோட ஸ்டாரி வேறு, இந்த ஸ்டாரி, ஆனால் இந்த வீட்டை காட்ட மாட்டானுங்க. லைஃப் சிறப்பு இந்த வீட்டையும் காட்ட மாட்டானுங்க, இந்த வீட்டையும் காட்ட மாட்டானுங்க. எல்லாம் உள்ளுக்குள்ளேயே வச்சு காட்டிக்க வேண்டியதான். ஓகே, சாயனாப்பா ஆட வரோம் டுடோ டி சானா அண்ணன். இல்லை, உள்ளே யாரும் உட்காரல. இது உள்ளே போகிறதே நினச்சாலே எனக்கு இப்போ எல்லாம் சொருகுது. ஏன்னா இது உள்ளே ஆனால் நீங்கள் ஒண்டியாக போனீங்கன்னாக்கா, எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒண்டியாக போனீங்கன்னாக்கா ஃபீல் பண்ணலாம். ஓகேவா? கண்டிப்பாக சொல்கிறேன், ஃபீல் பண்ண முடியும். ஏன் சொல்கிறேன்னா, அடித்து சொல்கிறேன்னாக்கா, ஏன்னா நான் இதுக்கு முன்னுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்னோடய ஃபர்ஸ்ட் ஒரு 2 வருஷம் முன்னுக்கு நான் அந்த அக்கௌண்ட்டை நான் திறக்கிறப்ப, அப்போ என் லைஃப்பை வந்து 1000 பேர் பார்த்தாங்க. ஓகேவா? அப்போ வந்து நான் அந்த மின்னுக்கு இருக்கிற ஒரு வீட்டுக்கு நான் போனேன். ஓகேவா? நான் இந்த வீட்டுக்கு போகல. ஓகே, மின்னுக்கு இருக்க சரி, உங்களுக்காக உள்ளே போகிறேனே. எனக்கு உள்ளே போகிறத நினச்சா அதெல்லாம் லைட்டாக பயமாக இருக்குது. ஸோ கைஸ், ஸ்டெப்டப் பண்ணுங்க. ஆனால் ஒரு ஸ்டோரி இருக்குது. ஆயாடா பெரிய சமுவா. ஓகே கைஸ், ஸ்டெப்டப் பண்ணுங்க. ஸ்டெப்டப் மட்டும் பண்ணி விட்டு கொஞ்சம் ஏற்றி விட்ருங்க. ஸோ நான் உள்ளே போகிறேன். ஆனால் இது உள்ளே போகிறத நினச்சா தான் கைஸ் லைட்டாக கொஞ்சம் டர் கடிக்குது. ஓகே, நான் அங்கேருந்து காட்டுறேன். ஓகே, இது வந்து பக்கத்து வீடு. இது கணக்கு வந்து இது பக்கத்து வீடுனா கணக்கு இது ஒரு அபாண்டன் வீடு தான். ஸோ இது வந்து பங்களூர் டேனியல் விடுவாங்க. ஓகே, இது வந்து ஆனால் இது வீட்டு பேர் என்னென்னு தெரியல. ஆனால் இதோட வீட்டு ஓனர்லாம் இறந்துட்டாங்க. இதெல்லாம் கணக்கு வந்து ஒரு அனாதை ப்ராப்பர்ட்டி சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதை வீட்டோட ஓனர் என்ன ஆச்சுன்னா, ஆனால் இதோட 2 வருஷம் முன்னுக்கு வந்து ஹிஸ்ட்ரி என்னன்னாக்கா, இந்த இடத்துல வந்து கிராப் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டில். கிராப் ஃபுட்காரன் வந்து இந்த இடத்த பார்த்து பயந்து நினைக்கிற ஒரு தலை இல்லாத உருவம் மேலே பார்த்தானுங்க. ஸோ ஒரு தலை இல்லாத உருவத்தை மேலே பார்த்தோன்னே தான் அதுக்கப்புறம் தான் இந்த இடம் வந்து ரொம்ப டாப்பாக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா கிராப்பில் வந்து அலமாட்டும் கரெக்டு தான், அதெல்லாம் அலமாட்டம் கரெக்டாக தான் கொடுத்துருக்கானுங்க. கிராப்பில் வந்த அட்ரஸும் கரெக்டாக தான் கொடுத்துருக்கானுங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமாக போச்சு. புரியுதா உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு? ஸோ ஏன்னா அப்போ வந்து டாப் ஆகிடுச்சு. அப்போல்லாம் டிக்டாக்ல ரொம்ப இதாக இருக்காது. அது கூட 2 வருஷம் இல்லை, ஒரு 5 வருஷம் முன்னுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப இதாகிடுச்சு. இங்கே போகிறதுக்கு முன்னாடி ஸோ பாருங்க, என்னடா அது அங்கே பாருங்க, அந்த ஜன்னலில் எவனும் எட்டி பார்க்குற மாதிரியே இருக்குது. ஓகே, ஸோ கைஸ் கண்டிப்பாக டெப்டப் பண்ணுங்க. எம்மலாம் தேங்க்ஸ் ஃபார் த பஞ்ச். ஸோ கைஸ்
1 மில்லியன் வந்துடுமா? 1 மில்லியன் வந்தாக்கா ஜிபிக்கு வரேன் இந்த வாரம். பார்ப்போம். சொல்லக்கூடாது. என்னடா நல்லது அவனை எட்டி பார்க்குற மாதிரியே இருக்குது. இது பார்க்குறப்ப அப்படி தான் இருக்குது. ஸோ கைஸ் கண்டிப்பாக டெப்டே பண்ணுங்க. ஸோ இது வந்து கணக்கு இதுவும் வந்து அமண்டன். ஆனால் இது வந்து பங்களூர் டேனியல். ஓகே. ஸோ ஆனால் இது வீடு இன்னும் பெருசு, இன்னும் ரொம்ப ரொம்ப பெருசு. ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கழட்டுறானுங்க ஜாமான். ஆனால் இது கொஞ்சம் இது பண்ணி வச்சுருந்தானுங்களா? ஸோ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஆனால் பக்கத்து வீட்டிலலாம் கடைக்கு இங்கிட்டு பக்கத்து வீட்டில் ஆள் இருக்குது. அதனால் நான் லைட் அங்கே அடிக்க முடியாது. ஓகே. ஸோ கைஸ் கண்டிப்பாக டெப்டே பண்ணுங்கள். 2 ஆல் ஓப்பன். அதான் எனக்கும் தெரில. இல்லை இதுக்கு முன்னுக்கு அப்படி இல்லையே. ஆனால் எனக்கு இந்த விண்டோ தான் ரொம்ப சந்தேகமாக இருக்குது. இந்த வீட்டோட விண்டோ எல்லாமே வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஓகே. ஸோ கைஸ் கண்டிப்பாக அண்ணன் வராங்க. ஏன்ப்பா நான் ஒண்டி இல்லை, என் கூட இப்போ 8 பேர் இருக்கோம். ஒண்டிலாம் இல்லை, 8 பேர் இருக்கோம். ஹாய் சந்தியா. ஹாய் சந்தியா. எனக்கு அப்புறமா மெசேஜ் பண்ணுங்கள். அண்ணா ஒரு ஸ்டோரி இருக்குது, ஹெட் பண்ணுங்கள். நான் கடைசியாக ஹெட் பண்ணுறேன் உடனே. ஸோ கைஸ் கண்டிப்பாக டெப்டே பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், டெப்டே பண்ணுங்கள். ஸோ கைஸ் இன்றைக்கி 1 மில்லியன் கிடச்சா ஸோ இந்த வாரம் நான் ஜேபிக்கு வரேன். ஸோ கைஸ் 1 மில்லியன் கிடச்சா இப்படி கொஞ்சம் குறைஞ்சா கூட நான் வரமாட்டேன். ஸோ கைஸ் ஓகே. பெத்தாங்க யூட போய் தம்பி பெத்தாங்க, நான் வீட்டில் தூங்கினேன். ஓகே கைஸ். ஓகே நம்ம இந்த வீட்டுக்கு போகணும். கணக்கு என்னடா அது வீட்டுள்ளே போல் ஒரு திசை சத்துக்குது. ஸோ கைஸ் கேமராவோட பொசிஷன்லாம் கொஞ்சம் ஓகே தானே? ஏன்னா அது அப்பப்போ கண்டுக்காதீங்க, கேமரா பொசிஷன் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். ஓகே. ஓகே கைஸ் ஓகே. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்னடா அது. ஸோ கைஸ் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸோ என்ட்ரி போட்டுங்க. ஏன்னா நீங்கள் என்ட்ரி போட்டால் தான் உங்களுக்கு மெல்யூட்டான சவுண்டு கேட்க முடியும். ஸோ எதாவது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி எனக்கு டிக்டாக்ல ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ என்னால் எடுக்க முடியல. ஏன் எடுக்க முடியலன்னா டிக்டாக்கோட எனக்கு தெரியல, எப்படி ஸ்க்ரீன்ஷாட் தான் பண்ண முடியும் போல இருக்குது. ஸோ பார்ப்போம். ரொம்ப என்னடா அது வீடே ஐயோ ஆரம்பிச்சிட்டானே. மேலே எடுமா அதிருது. மேலே நடக்கிற மாதிரி இருக்குது. மேலே ஆள் நடந்து போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது சத்தம். மச்சம் ஒரு 5 ஆளானுங்க. மேலே ஆள் நடந்தால் ஒரு இது கேட்குமே அந்த மாதிரி இருக்குது. மேலே நடந்து போனால் அந்த கட்டை அப்படியே இறங்குமே, அப்படி தான் இருக்குது. ஸோ இருங்க நான் பார்ப்போம். ஸோ ஓகே இதனால் 3 சாடி இருக்குது. ஓகே சரி கைஸ் டெப்டே பண்ணுங்க. ஓகே கைஸ் கண்டிப்பாக டெப்டே பண்ணுங்க கைஸ். மானிட்டர் உள்ளே இருக்கியா? படி. ஓகே கொஞ்சம் பார்த்துக்கோ. நான் எதுவும் ஃபுல் மானிட்டர் ஆகிறேன். நீ ஃபுல் மானிட்டரில் தான் இருக்க. ஓகே க்ளீன் இருக்கியா? நீ மானிட்டரில் தான் இருக்க, பார்த்துக்கோ. ஓகே ஸோ கைஸ் என்னது நமக்கு தான் ஏதோ பிரச்சனையோ பாடலாம் சரியில்லடா. ஸோ கைஸ் இது வந்து வீட்டு பின்னாடி இங்கிட்ட ஒரு ரூம் இருக்குது, இப்போ தான் பார்க்குறேன். ஓகே ஸோ கைஸ் கண்டிப்பாக டெப்டே பண்ணுங்கள். ஸோ கைஸ் இங்கிட்ட ஒரு வீடு இருக்கிறது இப்போ தான் பார்க்குறேன். நான் இங்கிட்ட வீடு இருக்கிறது பார்க்கல, இங்கிட்ட ஒரு ரூம் இருக்கிறது இப்போ தான் பார்க்குறேன். அடே எங்கள் அப்பா ஏதோ படுத்துருந்தா கூட தெரியாது போல இருக்குது, அவ்வளோ பயங்கரமாக இருக்குது இந்த ரூம். என்னடா அது பார்க்கினது.
ஸோ கைஸ் மேலே பார்த்து போயிடும். மேலே வந்து ஃபுல்லாக ஒன்றுமே இல்லை, எல்லாமே அப்படியே வச்சுட்டாங்க. ஸோ கைஸ் கண்டிப்பாக கைஸ் ஸ்டெப்டே பண்ணுங்க கைஸ், எனக்கு அந்த சப்போர்ட் மட்டும் கரெக்டாக கொடுத்துருங்க கைஸ். இன்றைக்கி 1 மில்லியன் வந்துச்சுன்னா இந்த வாரம் நான் ஜேபியில் இருக்கேன். ஓகே கைஸ், ஓகே நம்ம மேலே போகலாம். ஸோ கைஸ் நம்ம வந்து இங்கே கணக்கு வந்து இதுக்கு முன்னுக்கு வந்தப்போ மேலே ஒரு டேடி பேர் இருந்துச்சு, அது இருக்கான்னு தெரில. ஸோ நம்ம மேபி பார்ப்போம், தெரியல அந்த டேடி பேர் வச்சு என்ன செஞ்சாங்க ஏது செஞ்சாங்கன்னு தெரியல. ஸோ அது போய் பார்க்குறப்ப தான் நமக்கே தெரியும். ஓகே, ஐயோ வள்ளி கத்துது. என்ன இடம் ரொம்ப கிளியராக இருந்துச்சு. ஸோ இடம் ரொம்ப கிளியராக இருக்குது. ஆமால, ஐயோ இந்த மீட்டர் எடுத்து செக் பண்ணாலே பயமாக இருக்கலாம். அது வேறு அப்பப்போ ஞாபகம் முட்டிடுறீங்க. ஓகே கைஸ், ஏன்னா இந்த இடத்துல கூட நமக்கு வந்து ஒன்றும் தெரியாது. ஓகே இந்த அளவுக்கு கூட ஓகே கைஸ், இது கூட ஓரளவுக்கு நமக்கு வந்து சொல்ல முடியாது. ஓகே கெரியர் எடுத்து வந்து பார்ப்போம். ஓகே ஸோ கைஸ் கண்டிப்பாக டெப்டப் பண்ணுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே பச்சை எடுத்துடுமா. ஐயோ அம்மா இவ்வளோ பயங்கரமாக இருக்குது. பச்சை எடுத்து தான் இன்னும் பயங்கரமாக இருக்குது. இருக்கிறதுலேயே இது தான் ரொம்ப துருவாக இருக்குது. ஸோ இதில் போய் பார்ப்போம். ஸோ ஐயோ மேலே ஒரு ஓட்டையும் பார்க்குறப்ப ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ எல்லாம் அலமாரிலாம் சாத்திருக்கு. ஆனால் இல்லையே, இதுக்கு முன்னுக்கு அலமாரிலாம் இப்படி இல்லையே. அலமாரி யாரோ குலைக்கிறாங்க. இது உனக்கு பின் பண்ண முடியல. ஸோ கைஸ் ரொம்ப என்னடா சரிப்பா. ஸோ கைஸ் இந்த இடத்துல அலமாரிலாம் இருக்குது, ஆனால் மேபி எதுவுமே நோண்டலை. இது கணக்கு எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஓகே ஸோ கைஸ் கண்டிப்பாக டேப் பண்ணுங்க, அது மட்டும் கரெக்டாக கொடுத்துருங்க. ஸோ கைஸ் ஓகே நான் இருக்கேன். ஸோ கைஸ் இது வந்து கணக்கு வந்து இந்த இடம் வந்து தலை இல்லாமல் ஒரு உருவத்தை பார்த்த வீடு தான் இந்த வீடு. ஓகே என்ன கேட்டால் நான் அப்படி தான் சொல்லுவேன், தலை இல்லாமல் பார்த்த ஒரு வீடு தான். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த இடம் வந்து அப்படி ஆனால் மழையே இங்கேருந்து தான் அந்த மாதிரி வாட வருது இல்லைடா. ஓகே இப்போ ஒரு ஏய் guys சத்தம் கொஞ்சம் பார்த்தீங்களா? இவங்க தான் வெளியே சட்டை பண்ணுறானுங்களா? இல்லையே, வெளியே யாரும் இல்லையே, அவனுங்க அங்கே தான் இருக்கானுங்க. ஏய் அப்பா தூ எல்லாம் நிற்கிறானுங்க, ஆனால் பார்த்துட்டானுங்க, என்னமோ பார்த்துருக்கானுங்க, அப்படியே நிற்கிறானுங்களாம். ஏ அப்பா தூ சவுண்ட். அப்பா தூ சவுண்ட் அனுப்பிச்சாங்க. கைஸ் மெதுவாக போய் பார்ப்போம் என்ன சவுண்டுன்னு. இவனுங்களே பயந்துட்டானுங்க பேர்.
அந்த வீட்டு மேலே போ. What's the sound? Apa susah no? ஆனால் ஏன் போய் சொல்லணும், அங்கே பாருங்க ஓடியே போயிட்டானுங்க. இல்லை இவங்க ஆனால் இங்கே கணக்கு எங்கிட்ட வீடு இருக்கு. Kan macam kena pukul. Ah. Pukul kena rasuk. Macam salah. Dah kata jelas lagi dengar. Macam dengan யாரோ கத்துறாங்க வீட்டுள்ளுக்கு இருந்து. இந்த வீட்டுள்ளுக்கு இருந்து கத்துறாங்க. மச்சான் உனக்குன்னாலா? வீட்டுள்ளுக்கு இருந்து தான் சவுண்டு வருது. யாரோ வழியில் துடிக்கிறாங்க, வழியில் கத்துறாங்க. அப்பா என்னத்தடா பார்த்து தொலைச்ச? என்னத்தடா பார்த்த? எல்லாம் கூடி வரானுங்க பேர். என்னத்தடா பார்த்து தொலைச்சாங்க? எனக்கு ஒன்றும் தெரியலையே. நீ கரும்பிச்சோன்னு எங்கே பார்த்து வர்றான்? பயந்துட்டோம், ஒரு மாதிரி டர் ஆகிட்டோம். என்னத்தை பார்த்தான் தெரியலையே. தலையில் தான் பார்த்துட்டானா? என்னத்தடா பார்த்தா? ஸோ அவன் இந்த ஜன்னல்லேருந்து என்னமோ பார்த்துருக்கான். இந்த ஜன்னல் ஏதோ இந்த ஜன்னல்லேருந்து தான் பார்த்து. ஐயோ இவனுங்கடா அவனு. அவன் இந்த ஜன்னலேருந்து பார்த்து தான் பயந்து போனான். ஜன்னலேருந்து என்னத்தை பார்த்தான் தெரியலையே. ஜன்னலேருந்து என்னத்தை பார்த்தான் தெரியலையே. காய்ஸ் அவன் பாருங்க மயண்டான். அவனுக்கு ஒரு மாதிரி மயக்கம் வந்துருச்சு. ஆனால் என்னத்தை பார்த்தான் தெரியலையே. என்னத்தை பார்த்தாங்க தெரியலையே. ஒன்றும் தெரியலையே அந்த ஜன்னலேருந்து.
மோட்ரு வெளியே இருக்குது. அந்த ஜன்னல் இருந்தால் என்னமோ பார்த்துட்டான். இந்த ஜன்னல் இருந்தால் பார்த்தான் மாத்திரணும். ஆனால் என்னத்தை பார்த்தான் பாருங்க, கிட்டே வரல, தூரமாகவே நிற்கிறானுங்க. ஸோ கைஸ், மேபி இந்த ஜன்னல்லேருந்து பார்த்து தான் அவன் ஒரு மாதிரி மயக்கம் வந்துருச்சு. அவனுக்கு பார்த்த கடை ஓடி வந்து விழுட்டான். ஸோ இந்த கதவு திறக்கலை, ஜன்னலும் சாத்திருக்கு. மேலே எதா பார்த்தானா? lampu tutup Lampu tutup kan? Nampak apa ke bang? Tak nampak apa-apa. Tak nampak apa? Tapi tadi dia pergi sana tengok. Tu pasal dia boleh nampak. Dia balik. Dia ucik. Dia nampak satu? Tak nampak apa. Sebab dari pergi sana dia. Dari dia pergi tunggu sana, dia baru tengok. Itu pasal dia nampak. Tapi kuat bunyi daripada sana. Saya nampak dalam rumahmu kuat bunyi. Kita lari sini tu. Sebab dia tu tak boleh. Dia tak boleh. Dia tu tak boleh. Dia tak boleh. Dia apa nampak dia? Itu tarakan kecil. Samaran dia kecil. Oh ya. Orang mana? Abang. Angkal lah bang. Bang, dari sini je. ஆனால் காய்ஸ், இது வந்து ஆள் இருக்கிற வீடு. நீங்கள் நினைக்காதீங்க ஆள் இல்லை, இந்த வீட்டில் ஆள் இருக்கு. Apa cakap bang? Yeay. Dia selalu macam ada gangguan kan? Sini macam ada benda. Dia rasa. Tahu lah nama. Oi. Oi. ஐயோ, உடம்பெல்லாம் நட்டுக்குச்சு. அப்படியே பாருங்க. தம்பி, இது ரோட்டில் மீட்டர் வச்சு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ ரோட்டில் மீட்டர் வச்சு ஒன்றும் புண்ணியம் இல்லை. ஆனால் இது எனக்கு தெரிலலா. இதுக்கெல்லாம் போலீஸ்லாம் கூட்டா போலீஸ் சாப்பாடு அடிப்பானே. ஏற்கனவே போலீஸ்காரனை கூப்பிட்டு வந்து போதுண்டா. Jadi ini kereta putih. Oh, jadi ini kereta putih baru mari. Baru mari. Oh, okey. Hai, இந்த வெள்ளை காடி வந்து இப்போ தான் வந்துச்சு. ஆமாம். ஸோ நம்ம ஒரு மோட்ரு வந்துச்சு, ஒரு வெள்ளை காடி வந்துச்சு. நான் பரவாயில்ல, சிங்கம் எனக்கு 8 சிங்கம் வருது. 8 சிங்கத்தை இறக்கி விட்ருவோம். ஓ காய்ஸ், நான் வந்து இங்கே உட்கார்றப்ப நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரி லைஃப் செய்யணுன்னு. அப்போ வந்து இந்த காடி வந்துச்சு, இந்த மோட்ரு வந்துச்சு. நம்ம சத்து காடி நம்பரு வந்து நான் பார்த்தேன். Daddy ini kereta baru mari. Ini kereta motor baru mari. Nah, kita orang ada surat kan?
Mula kereta pergi, lepas tu motor pergi. Motor satu orang, kereta dua orang. Ya. Kita seorang lah. Kita seorang. Oh, kereta seorang ah? Tengok. Tengok. Tu anjing lah. Bukan anjing lah. Dia anjing. Okay. Apa you anjing? Okey, tak fokus. Lu sini anjing juga. Kucing lah. Salah. Kamu salah. ஏய் இது ஹெல்ப்லாம் பண்ண முடியாது. Berlabak. ஏன்னா இது வேற பிரச்சனை கொடுத்துங்க. Berlabak. இவனுக்கு ஏதோ கொடுக்கிட்டு இருக்கானுங்கன்னு கூட தெரியல. Habis tu yang inside tadi. Ha? Toyo. Ah, itu belum. இங்க பாருங்க எல்லாம் வந்துட்டானுங்க. Anjing ni lah. அந்த சத்தத்தை கேட்டுட்டு எல்லாம் வந்துட்டானுங்க. Seorang kat sini. Habis tu siapa yang cari pergi? போலீஸ்லாம் கூப்பிட முடியாது guys. அதெல்லாம் சும்மா பிச்சு. Ha, semua. Satu tu takkan anjing pandai tutup lampu. Nah, memang ada orang. Orang. Kalau orang saya tak kisah tapi yang sampai menjerit macam tu. Menjerit. Dia bakal berapa kali ada menjerit tu. Dia kisah dia macam apa? Blok 6 geng apa 606 tu, bilik 606 lah. கிட்ட போகிறத பற்றி பிரச்சனை இல்லை. சரி பண்ணாருங்க. ஏய் மனா மனா ஏய் டேக் மனாடா dekat mana? Dekat dinding ah? கதவு கிட்ட ஏதோ வருதுன்றானுங்க. ஆமாம் அப்படிதான் இருக்கு. மொத்த பராமரி டீமும் இந்த வீட்டு முன்னாடி இறக்கி விட்டானுங்கடா. பட் இல்லை ஏன்னா சத்தம் ரொம்ப. நான் இங்கே பாருங்கள் வீடு இங்கே பாருங்கள், நான் இங்கே இருக்கேன். ஓகே இந்த வீட்டு உள்ளுக்கு இருக்கேன். இந்த வீட்டு உள்ளுக்கு இருந்து தான் சத்தம் கேட்டுச்சு. இந்த வீட்டு உள்ளுக்கு இருந்து கேட்கலா கணக்கு இங்கே இருக்கிற வீட்டுக்கு இருந்து தான் சத்தம் வந்துச்சு. அப்போ நாங்கள் என்ன நினச்சோம், சரி மேபி யாரோ கத்துறாங்களா இல்லை கூப்பிட்றாங்களா என்ன அப்படின்னு நினச்சி இவனுங்க எதாவது சேட்டை பண்ணுறான்னு தான் வந்தாங்க. பார்த்தா இவனுங்களும் இங்கிட்டு தான் தேடி வந்தானுங்க. ஆனால் பக்கத்து வீட்டிலலாம் ஆள் இல்லை, ரொம்ப கோசமாக இருக்குது. ஆனால் இந்த வீடு வந்து ஸ்டீல் வந்து ஆக்டிவ். ஆனால் நாங்கள் பார்க்குறப்ப தான் ஒரு காடி ஒரு மோட்ரு எல்லாம் ஆள் போணுச்சு. எனக்கு அதுவும் ஒரு வகையில் சந்தேகமாக தான் இருக்குது. பேய் ஓட்டுறவனுங்களோ இல்லையே. நம்மளுக்கு அந்த சத்தம் வராமல் இருந்தால் நம்ம வந்து உட்காந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நமக்கு அந்த சத்தம் வருது, அதனால தான் பெரிய தலைவலி. நம்ம பாட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருப்போம், சத்தம் வந்து நம்மளை தொல்லை பண்ணும். அதனால தான் பெருசாக நம்மளால் எந்த இதுலேயும் சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஆமாம் டப்பா ரூமா இங்கே பாருங்க, ஏன் போய் சொல்லணும். இங்கே பாருங்க சத்தத்தை கேட்டுட்டு எல்லாம் ஒன்றாயிட்டானுங்க. எங்கே பாருங்க 1 2 3 4 5 அங்கிட்ட ஒருத்தர் 6 சத்தத்தை வந்து தான் எல்லாம் ஒன்றாயிட்டானுங்க. ஏன்னா அந்த சத்தம் ரொம்ப என்ன சொல்லுவாங்க, ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு சத்தம். அதனால தான் எல்லாம் ஒன்றா வந்துட்டானுங்க. நானாவது பரவாயில்ல, அங்கே ஒருத்தர் போகிறாரு பாருங்க, ஜன்னலில் பார்த்துட்டு மயக்க மாட்டார். கேட்க முடியாது காய்ஸ், அந்த மாதிரி செய்ய முடியாது. இது ஏன்னா இது சாதாரண வீடு இல்லை, இது கணக்கு. இது சுற்றி எல்லாம் பங்களா ரோட்டு. நம்ம போய்ட்டு ஏன்டா கத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாங்கன்னா சப்பாத்தி அடிப்பானுங்க. Manusia, tapi saya tahu manusia. Tapi dia என்னடா கேமரா வரிசையில் tapi dia punya suara kan banyak waduh. Bukan sikit, banyak waduh. Itu hari saya pun sama juga dengan macam gini. Rupanya anjing nyala. Tapi saya kat sini seorang mah, saya masuk dengar pun. Tapi bukan ini anjing ah. Kalau anjing kalau biasa orang tahu. Dia jerit dia macam manusia. Tapi manusia jerit pun macam dia punya suara kan, macam dia mau macam bunuh ke apa.
Tu macam juga ada. Dia tanya dekat nampak ada Kita orang ke nak situ. subjek ujian ni mau join kah? Ha? Mau join kah? Join mana? Ujian ni. Ujian dekat mana? Sanalah jomlah nak join. You pergi dulu. Kita mau join ya. Tak apa. Buka bapa. Sekarang mana rumah? Yang mana nak? Apa? Bang Lu Tio. Ya. Tu kereta nombor tengok. Saya takutlah nanti besok apa-apa sudah jadi sebab Apa ini dia tak payahlah nanti hari. tadi sudah pergilah. Ha? Tadi sudah pergi tengok sampai itu dinding. Sampai tengoklah. Dia tengok punya pasal dia sudah macam punya kawan sudah macam satu nangis. Sampai pergi bayi nanti pergi apa-apa jadi tak tahu lah. Nanti dia orang turun, dia orang pegang apa? Parang. Nanti mana tahu dia orang banyak kesian lah, mau tu duit kasih kah? Mau join kah? Pergi dulu, mana rumah? Pergi dulu. Berapa orang? Orang jauh ujian ni ada subjek mah kecil-kecil botak. Oh itu orang ah? Itu yang botak ah? Baru dia satu benda tengok dia muka semua lain. Abang, pistol tembak ah? Deh. Deh, itu bukanlah, itu bukan meracun lah. Dia pistol ke tu? Bukan itu meracun lah. Saya tahu meracun apa macam mana. Dia pas pintu mah. Kuat pintu kan? Kuat pintu. Dia pas pintu kuat tu. Saya lampu buka pun takut lah maci. Bunyi senapan, tak tahulah. Tapi dia pas macam pintu kuat. Rumah seram lagi. Rumah besar tapi misteri. முட்டாளுங்களா அங்கே கிட்ட போக முடியாதுங்களா லூசுங்களா இதெல்லாம் ஏற்ற வீட்டில் பங்களோக்காரன் இருக்கான் அப்போ அவன் சொன்னாமல் சொல்லிடுவான் எனக்கு ஆனால் இந்த வீட்டில் தான் பிரச்சனை எப்படி நான் போய் இது இங்கே பாருங்க பக்கத்தில் வீடு இருந்தாக்கா நம்ம போய் கேட்கலாம் வெளியே வாடா அப்படின்னு இது டேய் itu tutup pintu ke itu Macam dia pas pintu dengan kuat. macam tembak macam mana macam tembak macam mana Itulah. Kalau cakap macam senapan pun ada. Kan? நான் இன்னும் இந்த வீட்டுக்கிட்ட லைட் அடிக்கல ஏன் இந்த வீட்டுக்கிட்ட கால் போலீஸ் வேணாலாம் எனக்கே பயமா saya macam suspect lah. Itu lubang tu aku. Bukanlah kawan. Ini tengok satu kereta pun taruh luar parking lah. Tapi ini rumah saja luar ada satu motor, dalam ada luar ada satu kereta ada. Jadi mari ini kereta 2 orang ada, motor 1 orang ada. Kawan, itu satu kali itu nombor plate tengok lah. Nanti besok apa-apa sudah jadi, nanti dia orang cakap sini paranormal team mari baru ini macam sudah jadi. Nanti you 1 tahun penjara, saya 2 tahun penjara. You tak apa you Melayu mah. Hakim sikit kasih you respect. Dia memang tak ada respect punya, kasih mati punya. Adalah sama saja mah. Apa dia ingat diorang racing kah? Kawan. Barang nak cakap apa? Melayu 1 tahun, India 2 tahun. Ingat negara ni racing kah? Iங்க பாருங்க நகர நீ ரெசி தான்டா டே காய்ஸ் தெரியலடா இன்னும் அந்த வீட்டுக்கு லைட் அடிக்கல பயமா இருக்குது லைட் அடிக்கிறதுக்கு அவன் சொல்கிறான் கதவை வேகமாக சாத்துறதுன்றான் ஆனால் நான் சொல்கிறேன் அது கதவு சாத்துறதுலாம் இல்லை கதவு சாத்துனா அப்படி வராது அட்டாளா இத்துலா சக்கா காய்ஸ் ஒருத்தன் கத்துனாலும் இவ்வளோ தூரம் வந்து ஆக்ரோஷப்படுத்தி கத்த முடியாது எப்படி இருந்தாலும் ஒரு கடத்த தொண்டை வலி வந்துடும் Cina, you India, saya Melayu. அக்கா இல்லைக்கா நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் இந்த கண்ணாடியில் எதுவும் பண்ணி புண்ணியம் இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா ஏன்னா இந்த வீட்டில் இந்த ஒரு இடம் மட்டும் தான் வெளிச்சமே வருது மித்த இடம்லாம் பிளாக் அவுட்டு எங்கேயுமே வெளிச்சம் இல்லை இப்போ நம்ம லைட் அடித்தாக்கா ஒன்று அங்கிட்ட இருக்கிறவங்க உஷாராவாங்க இல்லை எனக்கு தெரியல அங்கே பேய் இருக்கா என்ன கருமா இருக்கான்னு ஒன்றும் கரவே தெரிய மாட்டேங்குது ஸோ வீட்டுக்கிட்ட போக முடியாது நான் முதலே வந்து ஜன்னல்கிட்ட தான் நின்னேன் ஏன் வீட்டுக்கிட்ட போக முடியாதுன்னா பக்கத்து வீட்டில் ஆள் இருக்குது நான் காட்டுற மாதிரி பாருங்க ரைட் இதா ஸோ இங்கே ஆள் இருக்குது ஸோ அதனால தான் நான் இங்கேயே நிற்கிறேன்
இந்த ஒரு கையை கட்டுறாரு, அது தூக்கி சாப்பிட்ற போதுரா, பார்த்து போ. தூக்கி கட்டிக்குதான் அண்ணனை. ஆனால் நான் லைட் அடிக்க முடியாது guys. ஏன்னா இந்த இந்த ஒரு ஜன்னலில் மட்டும்தான் லைட்டே இருக்குது. ஸோ அது வீடு கணக்கு பெரிய வீடு அது. இந்த ஒரே ஒரு ஜன்னலில் மட்டும்தான் லைட்டு வருது. எனக்கு ஏன் பாருங்கள், இவனும் பாருங்கள் லைட் அடிக்கல. யாருமே அந்த வீட்டுக்கு லைட் அடிக்கல. போலீஸ் ஃபோன் அடிக்க முடியாது பாஸ், ஏன்னா இதெல்லாம் வந்து பங்களோ லாட்டு. நம்மள தான் தூக்கி உள்ளே வைப்பான். கணக்கு நம்ம இருக்கிறது வந்து ஒரு பங்களோ லாட் மாதிரி. ஸோ நம்ம வந்து உள்ளே போய்ட்டு தப்பாக வச்சாங்க ஒன் லைட். அவனும் பாருங்க அந்த சத்தம், எல்லாருமே அந்த சத்தத்தை கேட்டு தான் வந்தோம். எல்லாருமே அந்த சத்தத்தை கேட்டு தான் ஒன்றாகணும். நானே சொல்கிறேன், இதே இவனுக்கு சொல்லி தான் நான் பித்தாட்ட பண்ணியிருப்பா சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த காடி வந்து முதலே வந்துச்சு. எனக்கு அதுதான் பயமாக இருக்குது. ஏன்னா எவ்வளோ வேகமாக போனவனாக இருந்தாலும் மோட்டரில் ஹெல்மெட் எடுத்து வீட்டுக்குள்ளே தான் எடுத்துகிட்டு போவான். ஆனால் மோட்டரில் ஹெல்மெட்டே இருக்குது. எனக்கு அதுதான் பயமாக இருக்குது. எதுக்கும் நம்பர் பிளேட்டை பார்த்து வச்சுக்க வேண்டியதான். இல்லை என்னை பார்க்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் சொல்கிறேங்க பாருங்க, இந்த ஒரே ஒரு ஜன்னலில் மட்டும்தான் லைட் அடிக்குது. வித் இதெல்லாம் பிளாக் அவுட்டு. ஓகே, வாசல் வந்து அங்கே மோட்டர் இருக்கல, வேறு எதுவும் பண்ணுறாங்க. ஓகே, இந்த மோட்டர் வழியாக தான் வாசல். அது சுற்றி தான் போய் ஆகணும். நான் இந்த வீட்டுக்கு இன்னும் லைட் அடிக்கலை. என்னத்துக்கு அங்கெல்லாம் சுருகி போய் உட்காந்துருக்கானுங்க, வரமாட்டான் அப்படின்னு. நீங்கள் ஒன்றமா வந்த மாதிரி தான். சாமி அழைக்கிறாங்களா? இல்லையே, வாய்ப்பு இல்லையே. ஏய் அப்பாலா, நீ அம்சாக்கா அப்பா. அம்சா அப்படி கத்தாது. நாங்கள் இன்னும் லைட் அடிக்கல அந்த இடத்துக்கு. எட்டி பார்க்குறதுக்கு பயமாக இருக்குது. கைஸ், வீட்டில் ஆள் இல்லைன்னா இது கணக்கு வீட்டில் எதுவுமே இல்லைன்னா நம்ம எட்டி பார்க்கலாம். ஆனால் இது கணக்கு ஆள் இருக்கிற வீடு, எட்டி பார்த்தா கூட பிரச்சனை தான். இவர் தான் கையிலே மந்திரம் போடுறாரு. ஸோ இவர் பேர் மந்திரவாதி. இல்லை, இது கணக்கு இது பரணமலை வீடு இல்லைடா. இது வந்து கணக்கு ஆள் இருக்கிற வீடு. ஆனால் இந்த ஒரு ஜன்னலில் தான் லைட்டு வருது. ஆனால் சவுண்டு எங்கேருந்து வருது தெரியல. அம்சா அப்படி கத்தும். அம்சா அப்படி கத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு பூஜா நாளைலாம் உனக்கு பண்ண மாட்டானுங்க. இந்த ஆனால் சவுண்டு வந்து இந்த ஜன்னல்லேருந்து வரல. ஏன்னா இங்கே வந்து வெறும் லைட்டு மட்டும் தான் எரியுது. நானே சொல்லியிருக்கேன் 8 பேர் 5 பேர் வரானுங்கன்னு. ஆனால் இங்கே நடக்கிறதுலாம் வேறு.
Tadi ada lampu lah. Tadi kan. Jadi bawah ada lampu kuning. Betul lah. Jadi sini saya nampak mah. Bawah ada lampu kuning ada. Dia tercikik jak itu lepas saya wah. Sebab apa tu? Nombor Kat sini saya nampak kelibat tu. Banyak kelibat. Betul kan? Kat sini. Kamu tu banyak kelibat. Kat pokok betul. Betul. Kat motor pokok tu. Sebelah motor banyak kelibat. Betul. Kali lagi saya susah. Guys, எனக்கு என்னமோ இந்த வீட்டில் என்னமோ நடக்குது. அது மட்டும் புரியுது. ஏன்னா இந்த காடி இப்போ தான் வந்து பக் பண்ணாங்க. PKT 6 substitute. Ni kereta pun baru mari bang. Guys, முதல்ல வந்து வீட்டில் இல்லை, வீட்டுக்குள்ள லைட் இருந்துச்சு, மஞ்சள் கலர் லைட்டு. ஆமாம், நாங்கள் பார்த்தோம். இந்த வீட்டுக்குள்ள லைட் இருந்துச்சு, ஆனால் இப்போ அது லைட் எரியல. லைட்லாம் சாத்திட்டாங்க. ஒருவேளை நம்மள ஏதாவது பார்க்குறாங்களா? இப்போ பட்டுன்னு லைட்டை தட்டுன்னு வச்சுக்கிங்க. Iya, anak. Tapi sound kan bukan ini bilik dalam lain, tapi ini lampu saja ada. Dengar aku. Betul aku cakap lagi. Kalau bukan manusia jangan jerit. Kalau manusia jin, dia kena jerit. Betul aku cakap. Bukan manusia ni. Betul dah aku cakap lagi. Aku dah seri tadi. Guys, அங்கே கீழே இருந்து தான் சவுண்டு வருது. இங்கே கீழே இருந்து தான் சவுண்டு வருது. ஆள் இல்லை. ஆள் இருந்தாலும் முதல்ல இவ்வளோ தூரம் கத்த முடியும்? கத்தி தொண்டை வலி வந்திருக்காது. கோழியா? இல்லையா, கோழி என்ன இவ்வளோ கொடூரமாக கத்துது? ஸோ நம்மளால் நானே சொல்லுவேன், கோழியாக இருந்தாலும் கோழி தான், நாயாக இருந்தாலும் நாய். நாய் இல்லை, கோழி இல்லை, பூனை இல்லை. இது ஆனால் சொல்கிறேன், இதை கன்ஃபார்மாக இப்போ இது என்னது? இல்லை, என்னதுக்கு உதவின்னு கேட்டிருந்தா கூட உதவின்னு கேட்டிருப்பாங்க. உதவின்னு கண்டிப்பாக தொழுவங்களா, ஏதோ ஒரு சவுண்டு வந்திருக்கும். ஆனால் இது சவுண்டுலாம் பாருங்கள், அவ்வளோ ஆக்ரோஷமாக கத்துறது. இது பாருங்கள், நார்மலாக மனுஷன், இது வந்து மனுஷன் அதை வந்து கத்துறப்ப நம்ம மிருகம் நினச்சிக்கலாம். இது இப்போ வந்து சவுண்டு வந்து மனுஷனோட சவுண்டு தானே. இல்லை, ஸ்பீக்கராக இருந்தால் என்னங்க கண்டுபிடிச்சிருப்போம். ஸ்பீக்கராக இருந்தால் இன்னதுக்கு உங்களுக்கு வந்து வேற மாதிரி, ஸ்பீக்கராக இருந்தால் என்னதுக்கு வேறு மாதிரி கேட்டிருக்கோம். இல்லையே, இவ்வளோ நேரம் பாருங்கள், நம்ம என்ன நினச்சோம்? நானே அப்படி தான் நினச்சேன், ஒரு வேளை மிருகமாக இருக்குமோ அப்படின்னு. ஆனால் இப்போ வந்த சவுண்டு மிருகமா? ஸோ கைஸ், நம்ம இது நோண்ட வேண்டாம். ஸோ நம்பர் பிளேட்டை பார்த்து வச்சுக்கிட்டோம். எங்களுக்கு என்ன பயனா, சப்போஸ் நாளைக்கு ஏதாவது கொலைகளை பண்ணிவிட்டானுங்கண்ணா.
ஏய் வெளிச்சம் வருது, வெளிச்சம் வந்துச்சு காய்ஸ், நெருப்பு. போய் அந்த அந்த ரூம்லேருந்து வெளிச்சம் வந்துச்சு. டேய் ஐயோ இந்த டைமில் தான் போகிறானுங்க காய்ஸ். அந்த நெருப்பட்டியில் லைட்டு கொடுத்துன வருமே. வந்துச்சா வந்துச்சா? ஐயோ ஐயோ இந்த டைம் பார்த்து போயிட்டானுங்களே, இந்த டைம் பார்த்து போயிட்டு. காய் அது லைட்டு எரிஞ்சு லாம்பு கணக்கு லைட்டு ஆஃப் பண்ணி எரிஞ்சால் வேறு மாதிரி இருக்கும். இது அதுவும் இல்லை, இது முதல்ல சின்னதாக வந்துச்சு. நான் அதில் தான் சொன்னேன் லைட் எரிஞ்சிச்சு அப்படின்னு. ஸோ அப்போ இந்த வீட்டை சுற்றி போயிட்டுருக்காங்க உள்ள. Ada lampu buka lah. Dia macam baru bawa kan. Dia macam flash, macam ada, macam api. Rumah dalam macam api lah, itu bukan lampu buka lah. Kalau api sikit-sikit baru satu kali terang mari. மந்திரம் தான் படிக்கிறானுங்களா? இல்லையே, மந்திரம் படித்தா கத்தியா மந்திரம் படிப்பாங்க. Kan baru saya nampak yang itu bawah kan. Ada orang macam lampu buka tu, tapi bukan lampu lah. Kalau lampu buka saya tahu itu lampu, bukan itu lampu. Macam api lah tu. Dia kena apa? Santau kah? Ini betul-betul orang JP banyak kuat kah? Tak tahu. Tapi satu bilik ni je lampu terbuka, termasuk bilik air. Tapi dia punya jarik, suara jarik macam kena slow. எனக்கே புரியல. Dia punya jas. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். Lampu dia. Lampu mana? Ada lampu nyala di leng tu. Ya kah? Tadi you cakap ada lampu di leng kan? ya dekat ini. Guys, லைட் வருதான். Aduh, kamera aku kabur. Nyesah. Mana orang sudah pergi? Oh, hujan ni, jom hujan ni. Ini. Ini pun banyak besar punya hujan kali ada. Saya mau mari kecil-kecil hujan kali ya. Itu ada ritual செய்றாங்க போல இருக்கு. Guys, உள்ள ஆள் இருக்குதா? நாங்க ஸோ காய்ஸ், இது கணக்கு என்னன்னா, ஒரு வேளை உள்ளே இருந்து நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. அவங்க உள்ளே இருந்து நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம வெளியே இருந்து அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் உண்மை. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், உள்ளே போகிற மாதிரி போய்ட்டு தோ போலீஸ்லாம் கூப்பிட முடியாது, பெரிய பிரச்சனையாகும். அப்புறம் அவன் சொல்லுவான், நான் வீட்டில் விளாண்டுக்கிட்டு இருந்தேன்னுவான். காடி நம்பர் பார்த்து வச்சிட்டோம், சப்போஸ் நாளைக்கு எதாவது பிரச்சனைனா
நாளைக்கு பார்த்துக்கலாம். ஆனால் இது வரைக்கும் நான் கேட்காத கத்துவாங்க ஆள். ஆனால் இவ்வளோ தூரம் கொண்டினியூ கத்துவாங்க. தொண்டை போயிடாது. தொண்டை போனால் தான் இப்படி கத்த முடியும். ஆனால் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான். ஒன்று அவங்க நம்மளை வாட்ச் பண்ணிட்டு ஏய் வீட்டு முன்னாடி வந்து ஐயோ வீட்டு முன்னாடி லைட் இருந்துச்சு அதையும் காணாப்பச்சே. ஒன்று அவங்க நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன தம்பி இது உங்க பார்த்துக்கோ. நான் இப்போ லைட்டை தட்டுறதை பற்றி பிரச்சனை இல்லை. நம்ம லைட்டு சரியான ஒழிச்சோம். ஸோ நம்ம லைட் அங்கே தட்டுறதுனால ஏதாவது வேறு பிரச்சனை வந்துடுமான்னு தெரில. அதனால தான் லைட்டாக பயமாக இருக்குது. கைது ஒரு ஆள் கத்தலாம். ஆனால் இவ்வளோ தூரம் கத்த முடியுமா? நம்ம எவ்வளோ நேரம் இந்த கத்துற சவுண்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு கட்டத்தில் நானே ஓகே பரவாயில்ல மிருகம் தான் நினச்சிட்டு நானே போகலான்னு நினச்சேன். ஆனால் அது பார்த்தீங்களா, நம்ம மிருகம் நினைக்கிறப்ப தான் ஆள் கத்துற மாதிரி இருந்துச்சு. இப்போ தான் சவுண்டு வந்துச்சு. ஐயோ ஐயோ அப்படியே கோயில் உடம்பு செலுத்துக்கிச்சு. உடம்பு செலுத்துக்கிச்சு. கடவுளே கிமி கம்னாட்டி வந்து தொலைடாட்டி. என் வாழ்க்கையில் இந்த மாதிரி பேய பார்த்துக்கிறேன். ஐயோப்பா காய்ஸ். ஐயோ உட்காரு. ஐயோ காய்ஸ் என்னால் நடக்க முடியல காய்ஸ். சத்தியமாக சொல்ல என்னால் நடக்க முடியல. ஐயோ பாபாலே கேடு வர காய்ஸ். அது எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? ஓய் காய்ஸ் அது ஆள் இல்லை. ஓய் ஓ ஐயோ பாரு. ஐயோ காய் திருப்பி பாரு. நம்ம இல்லைன்னு நினச்சிட்டு வராங்க. நம்ம இல்லைன்னு நினச்சிட்டாங்க. காய்ஸ் பயங்கரமாக இருக்கு. ஆடுது. ஐயோ கேமரா ப்ளூ ஆகுது. காய்ஸ் கேமரா ப்ளூ ஆகுது. ஓகே. ஐயோ கைஸ் அந்த கிமி கம்யூனிட்டிக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். என் சேனலில் கொஞ்ச நேரம் பார்க்க சொல்லுங்கள் அவனு. கைஸ் என்ன கைஸ் அது? ஐயோ நம்ம கையில் ஒரு பவர் இருக்குது. தூக்கி வீசிடுவேன். ஐயோ அவனை வர சொல்கிறதோட ஏன்னா அவனுங்களாம் நிறைய பேர் இருந்ததுனால தான் அதை வரல. கைஸ் நோட்டீஸ் பண்ணிங்களா? முதல்ல ரொம்ப பேர் இருந்ததுனால தான் வரலை. உண்மையா? அப்பயே வந்து அந்த நாட்டை வந்து இந்த ஜன்னலில் பார்த்து ஒரு மாதிரி மயக்கமானான். உண்மையாக அந்த நாட்டை ஜன்னலில் பார்த்துட்டு ஒரு மாதிரி அவன் சொன்னான், நான் பார்த்தேன் ஜன்னலில் பார்த்தேன்னு சொன்னான். காய்ஸ் அது நீனே மாதிரி தானே இருக்குது. சத்தியமாக சொல்கிறேன் அப்படி தான் இருக்குது. மாடிட்டார் உள்ளே இருக்கியா? இல்லைலா ஐயோ ஓரம். நாங்கள் இத்தனை நாள் லைஃப் செய்கிறோம், எங்களுக்கு தெரியாது. சரி நீங்கள் பாருங்கள் ஓகே நம்ம சாய்ஸுக்கே வரும். ஓகே ஆள் நினச்சிடுவாங்க. ஓகே வரவன் இப்படி நார்மலாக எட்டி பார்க்கலாம். நீ வந்து ஆனால் அது உண்மையிலுமே நீனே மாதிரி தான் இருந்தாங்க. சத்தியமாக அப்படி தான் இருந்தாங்க. ஆள் குடிஞ்ச வாக்கில் தான் அங்கிட்டு வந்துட்டு போனாங்க. ஆனால் நானே அதுதான் நினச்சேன், என்னடா நீனே மாதிரி இருக்காங்களே அப்படின்னு. காய்
அப்போ ஓ ஓகே ஓகே, நான் ரியலைஸ் பண்ணிட்டேன் என்னான்னு. காய்ஸ் அப்போ கரெக்டு தான் காய்ஸ். ஒன்று இந்த வீட்டில் சின்ன இருக்கணும். ஏன்னா நம்ம ஒரு ஃபயர் மாதிரி பார்த்தோமே, அப்போ அது வெளிச்சம், அது வந்து கணக்கு லைட்டு வெளிச்சம் இல்லை. ஸோ கொன்சிடாக வந்து அது ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த ஃபயர். ஏன்னா ஜென்னுக்கு மட்டும்தான் அந்த ஃபயர் உருவாக்குறதுக்கு சக்தி இருக்குது. ஓகே, நம்ம ஒரு மாதிரி நான் சொல்லலாம் லைட்டாக தெரிஞ்சிச்சு எனக்கு ஒரு மாதிரி வெளிச்சம் அப்படின்னு. அந்த மாதிரி ஃபயர் போட்டுக்கிட்டு தான் போணுச்சு. அப்படியே அங்கே பாருங்க இப்படியே தான் வந்துச்சு. இப்போ மேலே இருக்குது. ஐயோ பின்னாடி வந்துட போகுது. எனக்கு அதை நினச்சா தான் பயமாக இருக்குது. ஆனால் காய்ஸ் நான் அடித்து சொல்லுவேன். ஏன்னா என்ன கேட்டால் நான் ஆள் இல்லைன்னு தான் சொல்லுவேன். எனக்கு சொல்லி வச்சு போ, நீ தூங்கின மாதிரி தான். 2 மதி போச்சு தேவையில்லாமல் போ. காய்ஸ் இத்தனைக்கு பாருங்கள், நம்ம அங்கே அவ்வளோ நேரம் நின்றோம், நம்ம கண்ணுக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் நம்ம என்ன பண்ணோம், முதுவாக ஏறி பின்னாடி வந்துட்டோம். ஓகே, நான் நினச்சேன் ஆளுக்காக தான் அப்படி நினச்சேன். இது வீடு கோசம் இல்லை, இது வீடு கோசமே இல்லை, இது ஸ்டீல் ஆள் வீட்டில் இருக்குது. சரி, ஆரம்பத்தில் இது பார்த்தவங்களுக்கு சாப்டர் தெரியும் இது உண்மையாக பொய்யான்னு. ஏன்னா நம்ம நேராக போய் பேய் இருக்கான்னு காட்டல. நான் இந்த பாருங்க, நான் வந்து ஒரு வீடு தெரியுதா, நான் லைட் எடுக்கிறேன். ஓகே, இந்த வீட்டில் லைஃப் செஞ்சுருந்தேன். சத்தம் கிட்டு தான் நான் வெளியே வந்தேன். என்னோடய சத்தம் கேட்குது, நான் மட்டும் வெளியே வரல காய், நிறைய பேர் இந்த வீட்டிலேருந்து வெளியே வந்தாங்க. ஒரு டீமே வந்து நின்றுச்சு. அப்போ ஒருத்த மட்டும் தான் பார்த்து ஒரு மாதிரி மயக்கமானான். நாட்டம் ஒருத்தனை பார்த்து மயக்கமானான். நம்ம அதை காமிச்சல. இத்தனைக்கு நான் ஏமாத்துறேன். ஓகேலா, அவன் நாட்டான் பாருங்க ஒரு மாதிரி, நான் பார்த்தேன், நான் சின்னதாக பார்த்தேன் அப்படின்னு சொன்னான். ஓகே, அவன் சொன்னதுலேருந்து தான் அப்போ இங்கே இவ்வளோ பேர் வந்து யாரும் வரல. அப்போ எல்லோரும் கிளம்பிட்டானுங்க. அப்போ நான் மட்டும் தான் இங்கே நின்றேன். ஓகே, அது கூட பாருங்கள், நான் வீட்டு உள்ளுக்கு வந்துட்டேன். வர ரோட்டில் நிற்க வேணாம், இப்போ ரோட்டில் நிற்க வேணாம், வீட்டு உள்ளுக்கு நிற்போன்ட்டு வீட்டு உள்ளுக்கு நிற்கிறேன். ஆனால் வீட்டு உள்ளுக்கு வந்த பிறகு தான் நம்ம அதையே பார்க்குறோம். ஸோ நம்ம அதுக்கு முன்னுக்கே பார்த்துட்டோம் ஒரு மாதிரி ஃபயர் இல்லை இப்போ ஒன்றும் தெரியல. அதுக்கு முன்னுக்கே நான் அதுக்கு முன்னுக்கே நம்ம பார்த்துட்டோம் ஒரு மாதிரி ஃபயர் இருக்கிறது. நம்ம ஒரு மாதிரி பார்த்தோங்க. இது அதை பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒரு மாதிரி சின்னதாக லைட்டு வந்துச்சு. நம்ம லைட்டுன்னு நினச்சோம். ஆனால் லைட்டு வந்து எரிஞ்சோம் படிச்சுன்னு எரிஞ்சு தாத்துனா அது வேறு லைட்டு. ஓகேவா, இது ஒரு மாதிரி சின்னதாக எரிஞ்சிச்சு. ஸோ ஒரு மாதிரி ஃபயரு, அப்புறம் ஒரு பெரிய ஃபயரு, அப்புறம் மேலே. ஓகே, சின்ன ஒன்று நாள் மட்டும்தான் ஃபயரே உருவாக்க முடியும். வேறு எதுனாலையும் அவ்வளோ சீக்கிரத்தில் ஃபயரை வைக்க முடியாது. ஸோ கைஸ், இன்னும் கொஞ்சம் பின்னாடி போய் நிற்கிறேன். ஏன்னா கேமரா ஜூம் பண்ணுறப்ப தான் அப்போ தான் தெரியும். ஸோ கதவு சாத்தி தான் இருக்குது இன்னும். ஓகே கைஸ், இன்னும் அந்த கதவு சாத்தி தான் இருக்குது. வேறு ஜூம் பண்ணுற மாதிரி. ஸோ கைஸ், நான் நினச்சது தான் நீங்களும் நினைக்கிறீங்க. நான் என்ன நினச்சேன், இல்லை இப்போ பாரு, இப்போ ஒன்றும் இல்லை. ஸோ நாம் அதை என்ன நினச்சேன்னா கைஸ், உண்மையிலே சொல்கிறேன், அது பார்க்குறப்ப நேனே மாதிரி தான் இருந்தாங்க. சத்தியமாக ஒரு மாதிரி குளிஞ்சிட்டு உடம்பை பின்னாடி கூட்டிகிட்டு வருவாங்களே, நான் அப்படி தான் நினச்சேன். நான் சத்தியமாக சொல்கிறேன், நான் அப்படி தான் நினச்சேன். ஆனால் நான் நினச்சது தான், டே எங்கூட லைட்டை காணும், ஐயோ சும்மா போங்களும் கூஸ் கூஸ் ஜன்னலில் தெரியுது. ஜன்னலில் லைட்டு வரும்போது பார்த்தேன், ஜன்னலில் லைட்டு வரும்போது பார்த்தேன், ஜன்னலில் லைட்டு வரும்போது பார்த்தேன். ஐயோ, ஜன்னலில் லைட்டு வரும்போது பார்த்தேன். கைஸ், ஜன்னலில் நிற்கிற மாதிரி இருக்குது. ஐயோ ஐயோ கைஸ், ஐயோ ஓகே, பயப்படாமல் இருப்போம், பயப்படக்கூடாது. இத்தனை நாள் வந்ததுக்கு ஐயோ இந்த வரைக்கும் ஓடாமல் இருக்கேன். ஸோ காய்ஸ் காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு தானே காய்ஸ், லைட்டு நிப்பாட்டி ஓன் பண்ணுறப்போ நம்ம அங்கே உருவத்தை பார்த்தோம். அந்த ஜன்னல் ஒரு நிற்கிது. எனக்கு என்னமோ அந்த ஜன்னலில் நிற்கிற மாதிரியே இருக்குது. ஆனால் இப்போ தெரியல, இப்போ ஒன்றும் தெரியல. நான் ஜூம் பண்ணி தான் வச்சுருக்கேன். லைட்டை நிப்பாட்டிட்டீங்க. ஐயோ கடவுளே, ஐயோ காய்ஸ், என் வாழ்க்கையில் தான் ஃபர்ஸ்ட் டைம் காய்ஸ் இது. காய்ஸ், நான் போய் சொல்ல, லைட்டை நிப்பாட்டினாங்க. ஓகேவா காய்ஸ், அதே லைட்டை நிப்பாட்டிட்டு திரும்பி திறந்தாங்க.
திரும்பி திறக்கிறப்ப அங்கே ஜன்னல் ஆள் நிற்கிது. திறந்து தாத்திட்டாங்க திருப்பி. ஐயோ காய்ஸ், டெப்டை மட்டும் பண்ணுங்க guys. ஏன்னா லைஃப் சஸ்பெண்ட் ஆயிடுச்சுன்னா திரும்பி இந்த லைஃப்பை எடுக்க முடியாது. எங்கே பாருங்கள் எனக்கு இது விழுவுது காய்ஸ். தயவு செஞ்சு எனக்கு டெப்டை மட்டும் பண்ணுங்க guys. நான் கண்டிப்பாக இன்றைக்கி ராத்திரியே உட்காந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டுடுறேன் காய்ஸ். நம்ம பேசுறது கேட்குதோ இல்லையே? வாய்ப்பு இல்லையே. ஸோ காய்ஸ் லைட்டு காய்ஸ் இது நான் சத்தமும் கேட்கல. ஓகேவா காய்ஸ்? இந்த வீட்டிலேருந்து அந்த சத்தமும் வரலை. ஓகே, அப்புறம் லைட் எரிஞ்சிச்சு, நம்ம பார்த்தோம், லைட்டும் எரியல. அப்புறம் லைட்டு தட்டி பார்த்துருமா காய்ஸ்? ரெடியாங்க. ஜன்னல் திறந்துருக்கு காய்ஸ், ஜன்னல் திறந்துருக்குலா. ஐயோ ஐயோ கடவுளே காய்ஸ், ஜன்னல் திறந்துருக்குலோ காய்ஸ். இந்த வீட்டு பின்னாடியெல்லாம் லைட் இருந்துச்சு, அங்கெல்லாம் லைட் இருந்துச்சு, இப்போ யாரும் இல்லை. ஏய், இவனுங்கிட்ட சொன்னாலாம் நம்ப மாட்டானுங்களா காய்? இல்லை காய், நம்ம இப்போ எப்படி போகிறது? ஒன்று காடி எடுத்துகிட்டு போய்ட்டு லைட் எடுத்து பாட்டிட்டு உட்காந்தாலும் ஸோ வாய்ப்பே இல்லை. ஓ, கடைசியாக ஜன்னலை திறந்துருச்சுலா. இங்கே பாருங்க, நம்ம அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஜன்னல் திறந்தது கூட நமக்கு தெரியல பாரு. காய்ஸ் நம்ம ஓடலன்னு இல்லை காய்ஸ், நமக்கு தெரியல. உங்களுக்கு புரியுதா? நான் கண்டிப்பாக இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே அந்த வீடியோ நான் எடிட் பண்ணி போடுறேன், நீங்களே பாருங்கள். ஏய், இவனுங்கிட்ட நான் சொன்னேன்னா கைஸ் இவனுக்கு நம்புவானுங்க கைஸ். நானே சொல்லியிருக்கேன், 8 பேர் வந்தால் பேயெல்லாம் எப்படா உனக்கு தெரியுது. ஆனால் கவுன்சிலர் பார்க்க போனால் அது ஆள் இருக்கிற வீடு. ஐயோ, உண்மையிலே பவர்ஃபுல்லான பூமி எவனா இருக்கானோ? Ada lah. Ada nampak? Ada nampak? Dekat dinding. Macam orang tua kan? Nampak orang tua? Tak tahu, dia macam orang tua, robot putih. Nampak? Lepas tu lampu sudah tutup. Lepas tu lampu buka, lampu tutup. Yang itu lampu buka tutup kan? Yang tadi kita nampak. Yang itu lampu tutup buka kan? Itu jam benda sudah berdiri di sana. Nanti saya mau post lah. Dia lampu tutup buka, ada nampak? Guys, இங்கேருந்து வந்துட்டோம். ஸோ ஐயோ எனக்கு கையெல்லாம் சிலுக்குதுலா. ஸோ நம்ம ஐயோ இதுக்கப்புறம் எந்த வீட்டுக்குள்ளே போனாலும் நமக்கு அதுதான் ஞாபகம் வரும். காய்ஸ், இது உண்மையுமே பெரிய ஹைலைட்டு. காய்ஸ், எத்தனை பேர் பார்த்தீங்க அந்த லாம்பு வந்து ஃப்ளாஷ் வந்து திறந்து சாத்துறப்ப பார்த்தீங்க? உண்மையிலே நான் எதோ வளரணும், நம்மளுக்கு ஏதாவது தெரியுதோ? அதான் காய்ஸ், இது வந்து ஓகே, நான் இந்த வீட்டில் ஏமாத்துறேன், ஓகே ஏமாற்றிட்டு போகிறேன் காய்ஸ். அது வந்து ஆள் இருக்கிற ஒரு வீடு. அதெல்லாம் போய் எப்படி நான் ஏமாற்றுவேன்? கொஞ்ச நேரம் வெளியே வரா, உங்கள் வீட்டில் நான் ப்ரோ செஞ்சுறேன் அப்படி சொல்லி வெளியாக சொல்லிட்டேன். அவனை சப்பாத்தி அடிப்பான் வீட்டு ஓனர். எந்த வீடாக இருந்தாலும் சரி அந்த இதுக்கெலாம் வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. கிட்ட போகிறது நினச்சாலே எனக்கு டபுக்குறது. ஐயோ எனக்கு நம்ம தூரத்துலேருந்து ஒரு அப்படியே அள்ளூர் வருமா,
அலூரில் கூட உட்கார முடியாது போல இருக்கு இது பண்ணுற குத்த பார்த்தா. ஓ காய்ஸ், எனக்கு அந்த லைட்டு நிப்பாட்டி திறந்துச்சு பாருங்க guys. என்னால் அதுதான் என்னால் சின்னிக்க முடியல. ஸோ காய்ஸ், நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இந்த வீட்டுக்குள்ள போகிற மாதிரி போவோம். ஏன்னா சட்டை வேறு வெள்ளையாக இருக்கா. ஸோ அது ஒரு பக்கத்து பிரச்சனையாக இருக்குது. என் சட்டை வெள்ளையாக இருக்குது. ஸோ அந்த காய்ஸ், ஓகே காய்ஸ், நம்ம என் காடி அங்கே இருக்குது. ஆனால் என் கையில் வச்சுருந்த பவர் எங்கடா இருக்குது. ஜீசஸ் என்னை காப்பாற்று. காய்ஸ், நான் ஓகே காய்ஸ், நான் உங்கள் வெளியே வரேன். நம்ம ஏமாத்துறதா இருந்தாலும் ஆனால் இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டோம். எனக்கு இந்தளவுக்கு திறமை இல்லை. டிண்டிங்கில் ஒரு உருவத்தை வர வச்சு செய்கிற அளவுக்கு எனக்கு அந்தளவுக்கு திறமை கிடையாது. அதுவும் ஒரு 8 பேர் வந்து காய்ஸ், உங்களுக்கு அந்த ஃபயர் தெரியுதா? ஒரு மாதிரி ஃபயர் கீழே, வீட்டு கீழே பாருங்கள். ஒரு மாதிரி வீட்டு உள்ளுக்கு இருந்து அந்த ஃபயர் அடிக்குது. வீட்டு உள்ளுக்கு கணக்கு ஃபயர் தான். அது வெளிச்சம், கணக்கு லைட் இல்லை. லைட்டாக இருந்தால் என்னது பளிச்சுன்னு தெரியும். அது லைட் இல்லை. இது ஐயரே, ஸ்மோக்கிங்லாம் என்னடா தீப்பந்தமாக எடுத்து பற்ற வைக்கிறேனுங்க. அங்கேருந்து இவ்வளோ ஸ்மோக்கிங் அடிக்கிறதுக்கு, இவ்வளோ வெளிச்சம் படார்னு அடிக்கிறதுக்கு. காய், அது எப்படி சொல்லுவாங்க தெரியுமா காய்? காய், அது லைட்டு இல்லை. நான் அடித்து சொல்கிறேன், எனக்கு தெரியும். நான் சரி வந்து சின்னதா அது நான் சின்ன லைட்டா? இப்போ இது என்ன பெரிய லைட்டா? ஸோ காய்ஸ், இது லைட் இல்லை. ஓகே, லைட்டை மட்டும் மறந்துடுங்க. ஓகே, நம்ம இங்கேயே கொஞ்ச நேரம் அமைதியாக நிற்போம். ஒன்று நம்மளை அவங்க வாட்ச் பண்ணுறாங்க, இல்லை நம்ம அவங்கள வாட்ச் பண்ணுறோம். ஓகே, ஆனால் நான் இருக்குண்ணே, நான் ஜூம் பண்ணுறேன். எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா ஜூம் பண்ணுறப்ப காய்ஸ், ஐயோ பார்த்தீங்களா? ஐயோ போச்சுலா, எங்கடா லைட்டு? காய்ஸ் பார்த்தீங்களா? ஐயோ போச்சுலா, மிஸ் பண்ணிட்டீங்களா? காய்ஸ், உள்ளே வந்து சின்னதாக ஒரு ஃபயர் இருக்குது. ஆனால் அது அப்போ தான் ஆன் ஆகி ஆஃப் ஆகுது. தெரியுதா காய்ஸ்? தெரியுதா காய்ஸ்? பார்த்தீங்களா காய்ஸ்? பார்த்தீங்களா இல்லையா காய்ஸ்? அது லைட் இல்லை. ஓகே, லைட் இல்லை. லைட்டை மட்டும் மறந்துடுங்க, அது லைட் இல்லை. ஓகே, ஏன்னா அதுதான் வந்து ரூமாக போகுது. அந்த வெளிச்சம் தான் ரூமை மாறி போயிட்டுருக்கு. காய்ஸ், என்னால் எது நம்ம ஜீர்ணிக்க முடியல காய்ஸ். என்னால் அந்த மேலே லைட்டை சாத்திட்டு திரும்பி ஆன் பண்ணுறப்ப நின்றுச்சு பாருங்க. ஏதோ ஒரு படம் பார்த்துட்டு வர மாதிரியே இருக்குது. காய்ஸ், நான் நினச்சது தான் நீங்கள் நினைக்கிறீங்க. நான் நீனே தான் நினச்சேன். சரி,
ஐயோ ஸோ கைஸ் அந்த கண்ணாடியில் ஒரு வெளிச்சம் வருது, அது வந்து இங்கே அடிக்கிற ரிஃப்ளெக்ஷன் தான் அங்கே அடிக்குது. ஸோ அதை விட்ருங்க. கைஸ் அங்கே லைட் இருக்குது, அங்கே லைட் இருக்குது. ஸோ கைஸ் லைட்டு தட்டுனா அப்படி தான் எரியணும், அதுதான் லைட்டு. என்னமோ ஸோ கைஸ் சத்தம் இப்போ ஒரு வாட்டி தான், நம்ம அங்கே இருக்கும்போது ஒரு வாட்டி தான் கேட்டுச்சு. ஓகே ஸோ கைஸ் நம்ம டாய்லெட் அடிச்சு இதுக்கப்புறம் இங்கிட்டு வர வேணாம். ஸோ எனக்கு என்னமோ வேறு என்னமோ சந்தேகமாக இருக்குது. ஸோ பாருங்க பின்னாடி லைட் இருக்குது, இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்துட்டு, இது பின்னாடி எவ்வளோ சீக்கிரம் எப்படி போகிறானுங்க, வாய்ப்பே இல்லை. தெரியாத மாதிரி வா, தெரியாத மாதிரி வா. காய்ஸ் நான் அப்புறமா உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் எடுத்து நான் போடுறேன். இப்போதைக்கு நான் காட்ட விரும்பலை, இப்போதைக்கு காட்ட விரும்பலை, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. எவன்டா அவன் யாராட்டி வாயில் நல்லா ரிக்வஸ்ட் கொடுத்துட்ருக்கான் வேலை மறுத்தவன். வெளிச்சம் அங்கே வருது. இதுன்னு அவ்வளோ பெரிய வீடா பாரு, இந்த வீடு தான். வாய்ப்பு இல்லை. அது வந்து எவ்வளோ இருந்தாலும் சரி வீட்டுக்குள்ளே இருந்துட்டு இந்த விளாட்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் உண்மையே சொல்கிறேன் ஸ்டெப் பண்ணுங்க. ஏன்னா ஏன்னா இப்போ என் வீடே இருக்கட்டும், இப்போ என் வீட்டு உள்ளக்கே நான் இருந்துக்கிட்டு பேய் இருக்கு போய் ஒருங்களை பயமுறுத்து நம்மளே செய்வோமா? அப்போ ஐயோ நான் எப்படி அதை பார்க்குறது? லைட்டு ஐயோ என்னால் மறக்க முடியல. நான் ஏன் போய் சொல்கிறேன், கையே ஆடுது. நானே இவனுங்களை விடைச்சிருக்கேன். நானே இப்போ இவனுங்களை லைஃப்பை திறந்து நானே இவனுங்களை விடைச்சேன். எப்போ 8 பேர் வந்துட்டு உங்களுக்கு மட்டும் சத்தம் வருது அது. ஆனால் இது வந்து ஆள் இருக்கிற ஒரு வீடு. நானே சொல்கிறேன், நானே இந்த இடத்துக்கு வந்து இந்த கோசை வீட்டிலலாம் நானே உள்ளே போதுட்டு எத்தனை வாட்டி போயிருக்கேன், ஒன்றும் இருக்காது, நார்மல் தான். ஓகே ஆனால் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் வந்து ஒரு விண்டோவில் பார்க்குறது. வச்சுப்போ அது தூங்கின மாதிரி தான். போ ஏற்கனவே 2 நாள் தூக்கம் இல்லை. ஏற்கனவே அந்த மங்களூர் ப்ரொடிஷன் முடிச்சுட்டு வரணும். இன்னும் கொஞ்ச நாள் தான் நானும் இன்டர்நேஷனல் சேனல் மாதிரி ஆயிடுறேன். ஃபுல்லாக கண்ணுக்கு தெரியும். 1 மில்லியன் லைக் கோ 1 மில்லியன் வந்துருமா 1 மில்லியன் வந்து அந்த வாரம் ஜிபி வரேன். ஸோ நம்ம அந்த வீட்டில் பார்த்த வரைக்கும் சத்தம். ஸோ ஓகே நான் ஏமாத்துறதவே வச்சுக்கிட்டோம். ஓகே ஏமாத்துறதை வச்சுக்கோம். அந்த லைட்டு பார்த்து தானே நம்ம
அது ஒரு மாதிரி ஃபயர் மாதிரி. ஓகே, அந்த ஃபயர் அப்புறம் ஒரு உருவம். ஆனால் நான் உண்மையாக சொல்கிறேன், நான் நேனியை தான் நினச்சேன். வயசாலும் ஒருத்தவங்க நேனியை தான் நான் நினச்சது, நேனியை தான். ஆனால் நான் என்ன நினச்சேன்னா, கணக்கு வந்து நான் என்ன நினச்சேன்னா, மேபி வந்து நம்ம எதோ தெரியுது, நமக்கு கேட்ட துணி எதாவது போதோ அப்படி தான் நினச்சேன். ஆனால் அது அந்த இதில் கேட்ட துணியே இல்லை. ஏன்னா அது ஓபோல தான் கிடக்குது. ஸோ இப்போ லைட் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறப்போ ஜன்னல் அப்படியே நின்றுச்சு. ஸோ பார்த்தவங்களுக்கு மொத்தம் இப்போ என்ன ரிசல்ட்னா இது அது வீட்டு உள்ளுக்கு போக முடியாது. ஏன்னா அது வீட்டு உள்ளுக்கு ஓனர், அது கணக்கு ஸ்டீல் வந்து வீட்டு ஆக்டிவ் ஆள் இருக்கிற வீடு ஃபேமிலி இருக்குது. ஏன்னா நான் எத்தனை வாட்டி நான் வந்து மோட்டர்லாம் பார்க் பண்ணியிருக்கேன். அங்கே வந்து ஃபேமிலி இருக்குது, அந்த ஏற்றவள்ளி ஃபேமிலி இருக்குது. இங்கே தான் கோசம் வந்து வேறு இந்த கோசம் இந்த பாருங்க, இந்த வீடு கோசம், இங்கே ஏத்தாப்பில் இருக்கிற வீடு தான் கோசம். நீ எத்தனை பேர் நம்புவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ பார்த்த வரைக்கும் அண்ணன் சார் நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கலாம். வச்சுப்போ இன்றைக்கி அது இன்னொரு ஒரு வாரத்துக்கு மண்டையை குடையும் போட்டுக்கிட்டு. நானே சொல்கிறேன், நானே இந்த இடத்துக்கு வந்து எத்தனையோ வாட்டி வந்திருக்கேன். இந்த இடத்துலலாம் வந்து நானே சொல்லுவேன், இந்த இடத்துல ஒன்றும் இருக்காது, சும்மா இந்த இடத்துக்கே வருவானுங்க, உருட்டுவானுங்க. நானே சொல்லிக்கேன், லைஃப் திறக்கிறப்ப நானே சொன்னேன், இந்த பாடுறா 8 பேரோட வந்திருக்கானுங்க, எப்படா பேய் தெரிய போகுது, உள்ளே போனாலும் பேய், நானே சொல்லியிருக்கேன். இப்போ சொல்லிட்டு தான் நானே இப்போ அந்த வீட்டுக்கு நானே லைஃப் செய்ய போனேன். ஓகே, நம்ம அந்த லைட்டு சொல்கிறோம்ல, ஓகே நல்லா கேட்டுங்க இன்னும் அந்த ரூமில் லைட் எரியுது, இன்னும் அந்த இடத்துல அங்கே ரூமில் லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஓகே நம்ம ஓகே அது வந்து ஒரு ஃபயர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபயர் தான் வந்து நான் பாருங்கள் ஒரு மாதிரி எப்படி சொல்லுவோம், அது ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஸ்பார்க் மாதிரி எரிஞ்சு வருது. ஓகே, ஒரு வாட்டி இப்படி எரிஞ்சு ஆஃப் ஆகலை. ஓகே, இப்படி ஒரு மாதிரி எரிஞ்சிட்டு ஆஃப் ஆகுது. ஓகே, அதுதான் அது வீடு கோசம் இல்லை, நான் சொல்கிறேன் வீடு அது கோசம் இல்லை, அது ஸ்டீல் ஆக்டிவாக ஆள் இருக்கிற வீடு. ஸோ நான் வந்து இங்கே நிற்கிறப்ப 2 காடி வந்துச்சு. ஒரு காடியில் போனால் ஒருத்தன் மோட்டரில் போனான். ஓகேவா அந்த மோட்ரு 2 காடியும் வெளியே தான் நிற்கிது. ஸோ வெளியே தான் இருக்குது. நான் வந்து இந்த வீட்டு உள்ளுக்கு லைவ் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஓகேவா, கணக்கு இங்கே ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு வீட்டு உள்ளுக்கு தான் நான் லைவ் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஓகேவா அதுலேருந்து தான் சத்தம் வந்துச்சு. சத்தம் வந்தோடனே தான் இவனுங்கள்லாம் வந்து அங்கே வந்தானுங்க. அங்கே வந்து நின்றானுங்க. நானே கேட்டேன், இவனுங்க செய்யலாம், அப்போ யாரா சத்தம் போடுறா அப்படின்னா, அப்போ தான் அங்கே ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் நாட்டா வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு ஒரு மாதிரி கதறான். நம்ம பார்த்துருந்தானே. ஸோ ஒரு மாதிரி பார்த்துட்டு இது பண்ணிட்டு வந்தான். ஆனால் இன்னொரு ரவுண்ட் பண்ணுங்க. ஐயோ தம்பி, யார் தம்பி நீ இன்னொரு ரவுண்டு போகிற, நீ பின் பண்ணி வச்சுருக்க, என் எப்படி நீ மோனிட்டரெல்லாம் பின் பண்ண முடியுது? என் மானிட்டரை கூட பின் பண்ண முடியல, அந்த முக்குறாங்க. போகிறத பற்றி பிரச்சனை இல்லை. நான் சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு கையெல்லாம் ஆடுது பாரு. ஏன்னா நம்ம லைட் அடித்து பார்த்துட்டோம். ஓகேவா, ஏன்னா அவங்களும் வந்து நான் அந்த வீடியோ எடுத்து நாளைக்கு நான் போடுறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நான் என்ன காமிக்க போகிறேன் அப்படின்னு. ஹாய் 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 அஸ்தோ அன்லாக். யார் தம்பி நீ ஒன்று அன்லாக் பண்ண சொல்கிறது? ஏதோ கிட்ட சேக் ரொம்ப பிளேஸ் ஏதா வரலாம் இன்னொரு ரவுண்டு போக முடியாது சொன்னால் புரிஞ்சுங்க. நீங்கள் என்ன விளாட்டாக இருக்கா? எனக்கு ஒரு நிமிஷம் அங்கே போகிறப்ப எனக்கு அப்படியே துடிக்குது கையெல்லாம். பாருங்க இன்ன வரைக்கும் பாருங்க மந்திரத்தை போட்டு இழுத்துக்கிட்டு தான் இருக்கான். இதில் வந்து நான் சொல்கிறேன், இதில் வந்து ஏமாத்துறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் ஏமாத்துறேன்னா நான் எப்படியெல்லாம் ஏமாற்றுவேன். நாட்டானோட நானும் பண்டாய் தான். அவனும் தெல்லுமுள்ளா, நான் ஒண்டியாவே தெல்லுமுள்ளு செய்வேன். ஆனால் இது சொல்கிறேன், இது கணக்கு என் வீடே இல்லை, இது கணக்கு இந்த வீடு கோச வீடும் இல்லை. காடி அங்கே தான் இருக்குது, மோட்டர்லாம் அங்கே தான் இருக்குது. எத்தனை பேர் உண்மையிலே சொல்லுங்கள், மனசாட்சியோட சொல்லுங்கள், உண்மையாக போக சொல்கிறீங்களா? இல்லை லைட்டு நிப்பாட்டிட்டாங்க. ஓகே லைட்டு நிப்பாட்டிடுச்சு. ஓகே இப்போ அந்த இடத்துல லைட்டு நிப்பாட்டிட்டாங்க. யார் இவனுங்களா?
யார் யார் இவனா கைஸ் அந்த ஒருத்த மொட்டையாவது பார்த்துட்டு கண்ணை மூடி கீழே நின்றான். ஆனால் இவனுக்கு 3 பேர் 4 பேர் என்ன தான் பண்ணானுங்க, 3 பேரும் ஒன்றா நம்பராக ஓடினானுங்க. சத்தியமாக சொல்கிறேன், ஒன்றா நம்பராக நம்மளே பார்த்து தானே அவனையும் பாதி தூரம் ஓடி வந்துட்டானுங்க. இவனை கூப்பிட்டு போக சொல்கிறீங்க, ஏய் என்னால் போகிறீங்க, எனக்கு அங்கே போகிறத நினச்சாலும் எனக்கு தொக்குன்னு தூக்கி போடுது. எதுவும் இருக்கக்கூடாது, கடவுள் வேண்டிக்கும். ஸோ கைஸ் அப்போ டெப்டப் பண்ணி 1 மில்லியன் கொடுங்க, நான் போய் பார்க்குறேன். 1 மில்லியன் கொண்டு வாங்க கைஸ். நீங்கள் இப்படி அடிச்சுக்கிட்டு இருந்தால் கூட ரொம்ப லேட் ஆகும். நீங்கள் ஒன்று கிஃப்ட்டில் கொடுங்க, கிஃப்ட் அடித்தா தான் இன்னும் கொஞ்சம் வேகமாக வந்து 1 மில்லியன் வரும். கிட்ட போங்க மரணம், நான் கிட்ட போவேன். கொச்சனாக்கா நான் அப்புறமா அந்த வீடியோ உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். அப்புறமா நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். இத்தனை நாள் செஞ்சது வீடியோ இல்லை, இன்றைக்கி செஞ்சுருக்கேன் பாருங்கள் ஒரு வீடியோ. நான் அப்புறமா எடுத்து உங்களுக்கு அனுப்புகிறேன் பாருங்கள். அக்கா இந்த இடம் தெரியும் தானேக்கா, நம்ம இங்கே வரும்போது கூட போலீஸார் நம்மளை பிடிச்சானே. ஸோ கைஸ் டெப்டப் பண்ணுங்கள், கிஃப்ட்டு விறுவிறுன்னு அடிக்கும். அப்போ தான் இங்கே 1 மில்லியன் வரும். நம்ம அங்கே போகலாம், நம்ம உட்காந்து பார்க்கலாம். ஓகே நம்ம என்ன பண்ணுவோம் இந்த வாட்டி என்ன பண்ணுவோம், வீட்டுக்குள்ளலாம் போகிறது நினச்சா தான் இன்னும் பயமாக இருக்குது. ஓகே ஸோ நான் செய்கிறேன், இந்த மாதிரி வேறு மாதிரி பிளான் பண்ணுவோம். ஸோ நீங்கள் கிஃப்ட் அடித்தா தான் அங்கே பாருங்கள் மேலே விறுவிறுன்னு ஏறும். ஸோ யார் ஃபோன் அடிக்கிறது? அக்கா தான் டீ சாத்துங்கக்கா. பாருங்கள் நீங்கள் கிஃப்ட்டு கொடுத்தா தான் பாருங்கள் விறுவிறுன்னு ஏறுது. கைஸ் இவனுங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு பேசாமல் நான் முடியாவே போயிடுவேன். ஸோ கைஸ் நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே இந்த வாட்டி என்ன பண்ணுவோம். ஸோ கைஸ் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டாண்டெல்லாம் வந்து ஓகே நம்ம இப்படி பண்ணுவோம். ஓகே நான் சொல்கிற மாதிரி செய்வோம். கைஸ் அடிங்க, நீங்கள் டெப்டப் பண்ணுங்கள், கிஃப்ட் அடிங்க, அப்போ தான் விறுவிறுன்னு ஏறும். ஓகே நம்ம வேறு மாதிரி பண்ணலாம். ஓகே வேறுங்க கொஞ்சம் நேரம் டெப்டப் பண்ணுங்க. ஓகே நான் கண்டிப்பாக போகிறேன். டெப்டப் பண்ணுங்கள். அது பஸ்ஸாக இது பெரிய லைட்டு முடியாது, ஏன்னா அந்த வீட்டில் ஆள் இல்லாட்டி பேர் நம்மளுக்கு பயமே. அந்த வீட்டில் ஒருத்தர் இருக்கான், கணக்கு அது ஆக்டிவ் இல்லாத வீடு இல்லை, அது வந்து ஆள் இருக்கிற வீடு. ஓகே ஸோ கொஞ்ச நேரம் நான் போகிறேன். யாரா இது ஏன்னா ஆப்புன்றீங்க? இருங்கண்ணா நான் வரேண்ணே, வெயிட் பண்ணுங்க. ஸோ கைஸ் நீங்கள் கிஃப்ட் அடித்தா மட்டும் தான் 1 மில்லியன் சீக்கிரம் வரும். நீங்கள் டெப்டப் பண்ணுறீங்கன்னா எனக்கு நானே கொஞ்ச நேரம் டெப்ட் கை வலிக்க சொல்லிட்டு டெப்டப் பண்ணாமல் தான் இருப்பேன். அதனால தான் நீங்கள் கிஃப்ட் அடித்தாக்கா விறுவிறுன்னு ஏறும். அடிங்க இன்றைக்கி 1 மில்லியன் பார்ப்போம். கோ நான் போகிறேன், நீங்கள் அடிங்க வச்சோனாக்கா. நான் அப்புறமா கைஸ் நீங்கள் இந்த வீடியோ சஸ்பெண்ட் ஆயிடுச்சுன்னா ஏன்னா இந்த வீடியோ சஸ்பெண்ட் ஆகக்கூடாது. சஸ்பெண்ட் மட்டும் ஆயிடுச்சுன்னா நான் பட்ட கஷ்டம்லாம் வீணாக போயிடும். ஓகே டொமெண்ட்டுக்கு போகிறதுன்னு சொல்லி சுருங்குது போ. இப்போ எங்கே லைட் எரியுதோ. ஓகே பின்னாடி அந்த இடத்துல பின்னாடி ஒரு லைட் இருந்துச்சுல, ஸோ அந்த லைட்டை வந்து மூடிட்டாங்க. யூஸ் அவுட்டோ செக்கர்னா அப்படின்னா யூஸ் அவுட்டோ செக்கர்னா புரியல என்னன்னு. ஏன்னா லைட் அடிக்க முடியாது கேஸ், ஏன்னா அது ஆள் இல்லாத வீடாக இருந்தால் பிரச்சனை இல்லை, நம்ம லைட் அடிக்கலாம். அது ஆள் இருக்கிற ஒரு வீடு, புரியுதா?
வீட்டை சுற்றி சுற்றி என்ன பண்ணுறாங்க எனக்கு அதுதான் ஒன்றும் புரியல. கணக்கு ஃபேமிலி, எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலி இருக்கிற ஒரு வீடு அது. ஓ, எனக்கு அந்த ஜன்னல் திறந்து சாத்துனது தான் எனக்கு இன்ன வரைக்கும் ஜென்னிக்க முடியல. அது இன்னும் கொஞ்சம் 1 மில்லியன். போகலாமா வேணாமா? ஐயோ லைட்டாக கிளம்புது. போ கடவுளே, இயேசுவே என்னை காப்பாத்திரு. கையில் மந்திரத்தை வச்சுருக்கேன், என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த வாட்டி என்ன பண்ணுவோம், நேராக வீட்டுக்குள்ளே ஏறிடுவோம். கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க கைஸ். ஆனால் அந்த லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது மட்டும்தான் எப்படின்னு எனக்கு தெரியல. ஓகே, நம்ம கொஞ்சம் மின்ட்டுக்கு போயிடுவோம். ஓகே அக்கா, கிஃப்ட் அடிங்க. ஓகே கைஸ், வந்துட்டோம். ஆனால் கைஸ், நம்ம லைட் அடிக்க முடியாது. நம்ம லைட் அடித்தா, ஏன்னா நம்ம லைட்டு ரொம்ப ரொம்ப பெருசு. ஓகே, ஸோ இந்த வீடியோ நான் இப்போயே வீட்டுக்கு போய் உட்காந்துட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ நான் பார்ப்பேன். ஏன்னா என்னாலே ஜீர்ணிக்க முடியல கைஸ். ஓகே, நான் இத்தனை நாள் செஞ்ச வீடியோலேயே என்னால் இதை தான் மறக்க முடியாத ஒரு வீடியோ. ஸோ சத்தம் எதுவும் வரல கைஸ், ரொம்ப அமைதியாக தான் இருக்குது. கைஸ், அவ்வளோ சத்தம் கேட்குதா? தோ குரல் மாறுது. நான் லைட்டு தட்டலை. ஐயோ, கரும்பு எதுவும் வந்து தொலைச்சிடாது. இருட்டாக இருக்குது. நான் ஜூம் பண்ணேன்னா உங்களுக்கு என்ன தெரியும்? தெரியுதா பாருங்க, எனக்கு இது தெரிகிற மாதிரி தான் இருக்குது. நமக்கு என்னமோ தெரிகிற மாதிரி தான் இருக்குது. டேய், பூனை இல்லைடா. ஐயோ, எங்கேருந்துடா வரீங்க? எவ்வளோ நாள் செய்கிறேன், எனக்கு தெரியாது பூனை எதுன்னு. பூனை இல்லை, நாய் இல்லை. நம்மளுக்கு எனக்கு நான் சொல்கிறேன், இது பூனை இல்லை, நாய் இல்லை. டேய் ஒய் கைஸ், என்னால் இந்த சவுண்டு ஜீர்ணிக்கவே முடியாது. இது என்னமோ அந்த பொம்பளை மியா கலீஃப் வாயில் நல்லா வருது. இது என்னமோ வேறு மாதிரி இருக்குது. கைஸ், அது கத்துன சவுண்டை பார்த்தீங்களா? இந்த பொம்பளை கத்துவாங்களா? ஐயோ, நான் கத்துறேன் பாரு, அப்படி தான் இருந்துச்சு. சத்தியமாக சொல்கிறேன், அப்படி தான் இருந்துச்சு. என்னடா அது விதவிதமான சவுண்டில் வருது? அவங்க நம்மளை விடச்சி ஒன்றும் செய்ய போகிறதில்ல கைஸ். ஏன்னா அது ஆள் இருக்கிற ஒரு வீடு. இங்கேருந்து உங்கள் பார்வைக்கு ஏதாவது தெரிஞ்சாதான் தெரியுது. அதாவது கைஸ், டெப்டே பண்ணுங்க கைஸ். கைஸ், நம்ம வந்து இந்த வீட்டு உள்ளுக்கு இருக்கோம். ஸோ நம்மளை தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை.
அது எனக்கு தெரியலடா. ஏய் 1 மில்லியன் கொடுத்தா அந்த வீட்டுக்குள்ளே போவா. அட்டோடு நாளைக்கு உண்மையிலுமே சூறா கப்பலில் வந்துடுவேன். காடிங்க காடிங்க தான் இருக்கு. ஸோ சத்தமும் வந்து விட்டு விட்டு தான் வருது. ஒன்றும் ஒரேடியாக ஒன்றும் சத்தம் வரல. ஓகே, சத்தமும் ஒரு மாதிரி விட்டு விட்டு தான் வருது. ஆனால் வீடு பெரிய வீடு தான். ஆனால் பெரிய வீடு, ஆனால் ஒரு லைட் இல்லை வீட்டில். எனக்கே புரியல. ஆனால் இது கோசை வீடுலாம் கிடையாது, இது ஆள் இருக்கிற வீடு. அவனுங்களாம் அங்கே இருக்கானுங்க. இது ஆள் இருக்கிற வீடு. இது வந்து ஆள் இல்லாத வீடாக இருந்தால் பிரச்சனை இல்லை, ஆள் இருக்கிற வீடு. எனக்கு இந்த லைட்டை திறக்க தான் பயமாக இருக்குது. நான் லைட்டை திறக்கல. ஏற்கனவே உள்ளதை பார்த்துட்டு தூங்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா வீடு அங்கே இருக்குது. ஸோ நம்ம இங்கேருந்து பார்க்குறதுக்கு என்ன இது போட்டு அழுக்க முடியும். இதுவே அந்த வீட்டு உள்ளேருந்து பார்த்தா தான் எனக்கு என்னமோ அந்த ஜன்னல்கிட்ட தான் என்னமோ தெரிகிற மாதிரியே இருக்கலாம். அந்த கேமராவோட இது வெளிச்சமாக இருந்துச்சு. இப்போ என்ன இப்படி பாருங்க, நான் என்ன லைட்டு தட்டினேன்னா தம்பி இங்கேருந்து பச்சை லைட்டு தட்டினா அங்கே போகாது. பார்த்தீங்களா, நான் ஒன்றுமே செய்யலை. எதுவும் நான் செஞ்சேன்னு சொல்லிடாதீங்களா. கொஞ்சம் பின்னாடி நில்லு, ஓடுறதுக்கு வசதியாக இருக்கட்டும். ஐயோ எனக்கு நெஞ்சு வலிக்குது. அந்த கண்ணாடியில் என்னமோ கருமத்தை பார்த்தேன். ஐயோ கேண்டில் லைட் இல்லைடா, கேண்டில் லைட் இல்லைடா, அது லைட்டு தான், லைட்டு தான், லைட்டு தான், லைட்டு தான், லைட்டு அது உண்மையிலுமே லைட்டு. இது லைட்டு காய்ஸ். ஐயோ எனக்கு நெஞ்சு வலிக்குது. லைட்டாக மயக்கம் போட்டு விழுவாமல் இந்த டே காய்ஸ். ஒன்று அந்த ஜன்னல்லேருந்து நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கணும், இல்லை நம்ம இங்கேருந்து அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ தான் வித்தியாசம் இப்போதைக்கு காய்ஸ். ஓகே, நீங்கள் நினைக்கிற மாதிரி லைட்டுன்னு நினைக்காதீங்க. ஓகே, ஏன்னா எரிஞ்சது கூட என்ன சொல்லுவாங்க, ஒரு மாதிரி ஸ்பார்க் மாதிரி தானே எரிஞ்சிச்சு. இந்த அளவுக்கு வெளிச்சமாக வந்துட்டு போல. உண்மையா தம்பி எனக்கு
நான் இன்னும் இன்ன வரைக்கும் நான் லைட்டு தட்டலை. கொஞ்ச நேரம் இருக்கு. இல்லையே, நம்மளை கச்சம் பண்ணுறதா இருந்தாலும் இவ்வளோ நேரமாக ஒருத்தன் உட்காந்து ஒன்று நம்மளை கச்சம் பண்ணிக்கிட்டு இருப்பான். வீட்டுக்குள்ளே போக முடியாதுங்க, சொன்னால் பிடிச்சிங்க. இது ஆள் இல்லை கணக்கு, இது ஒரு பெரிய வீடு. ஆனால் நாங்கள் எப்பயும் வரும்போது இந்த வீட்டில் லைட் எரியும். ஆனால் இப்போ இன்றைக்கி என்னன்னு தெரியல, இந்த மொத்த வீடு இருட்டாக தான் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு லைட்டு எரிஞ்சிச்சு, அதுவும் மேலே எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, அதுவும் போச்சு. இங்கே எரியுது, சம்மந்தமே இல்லாமல் அது அங்கே பின்னாடி எரியுது, அப்புறம் திருப்பி இங்கே ஒரு மாதிரி ஃபயர் மாதிரி பண்ணுது. எனக்கும் ஒன்றும் புரியல. ஸோ நம்மக்கிட்ட விளாடுறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம யார் நம்ம முதல் நாட்டாளங்களாம் அவ்வளோ பேர் வெளியே இருந்தோம். ஸோ அப்போ கூட நாங்கள் பார்க்கல. ஓகே, வீட்டு ஓனர் வெளியே கூப்பிட்டோன்னா வீட்டு ஓனர் சப்பாத்தி அடிப்பான். என் வீட்டில் என்ன நடந்தால் உனக்கு என்ன நடந்து கேட்பான். காய்ஸ் ஓகே, நான் இன்றைக்கி கண்டிப்பாக போனேன்னு அந்த காய்ஸ் டெப்டப் பண்ணுங்க காய்ஸ். நான் கண்டிப்பாக சொல்கிறேன், நான் இந்த ஜன்னல் விழுது நான் இப்போ போனேன்னு பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக நான் எடுத்து போடுறேன். ஏன்னா இன்றைக்கி பூரா தூங்க முடியாது, தெரிஞ்சு போச்சு. என் நிம்மதியே போச்சுன்னு நினச்சிக்கிறேன். என்னமோ எனக்கு என்னமோ இந்த ஜன்னல்லேருந்து நவர்ற மாதிரி இருக்கலாம். முதுவாக கேட்குது சத்தம். காய்ஸ் அது எனக்கு நீங்கள் தம்பி, நான் இப்போ லைட்டை தட்டாமல் நான் ஜூம் பண்ணானா உனக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ காய்ஸ், நம்மளும் ரொம்ப நேரம் இங்கே இருக்கோம். காய்ஸ் இந்த வீட்டு ஃபுல்லாக லைட் இல்லை. முதல்ல அது பின்னாடி அங்கெல்லாம் லைட் இருந்துச்சு. ஓகே, கீழே லைட் இருந்துச்சு, மேலே ரூம் லைட் இருந்துச்சு, கீழே லைட் இருந்துச்சு. ஆனால் இப்போ எங்கேயுமே லைட் இல்லை, ஒரு லைட் இல்லை. வீடு மயான மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இத்தனைக்கும் நாங்கள் இது தான் பேய் வீடுன்னு சொல்லுவோம். ஓகே, ஏன்னா இந்த வீடு வந்து ஓகே ஆள் இல்லை, ஆனால் அது கணக்கு ஆள் இருக்கிற வீடாச்சே. ஐயோ ஐயோ ஐயோ, நெஞ்சு வலிக்குது. ஐயோ, கரும கைஸ் நான் ஜூம் பண்ணுறேன். ஹலோ, இன்னொரு வாட்டி லைட்டு தட்டுங்க ப்ளீஸ். கேட்குதா பார்ப்போம். ப்ளீஸ் ஓப்பன் லைட் ப்ளீஸ். ஐயோ காய்ஸ், ஐயோ நமக்கு எனக்கு இது செக் போட்டு இல்லை, உங்களுக்கு என்னமோ செக் போட்டு, எனக்கு ஏதோ ஒரு ஆப்பு. வீட்டுக்கு கரெக்டாக போயிடணும். காய்ஸ் எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா, நான் ஜூம் பண்ணுறப்ப கேமரா அப்படி ஓடிடுச்சுன்னா நீங்களால் பார்க்க முடியாது. நான் இப்போ எடுத்துக்கிறேன், நான் அப்புறமா ஜூம் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். காய்ஸ் நீங்களே பார்த்தீங்கன்னு கீழே லைட் எரியுது, கீழே ஒரு மாதிரி லைட் எரியும் ஆஃப் பண்ணிச்சு. இப்போ மேலே அப்புறம் பார்த்தா திடீர்னு பார்த்தா பின்னாடி லைட் எரியும். ஐயோ அண்ணா, நான் காய்ஸ் இந்த மாதிரி கல்லாப்பாக இருக்கிறப்ப தானே உங்களுக்கு லைட் எரியுறப்ப தெரியுது. ஓகே, நம்ம அதை ஜூம் பண்ணுவோம். பொறுமையாக இருங்க, நான் இன்றைக்கி எதா பண்ணியாவது எடுத்துட்றேன் எப்படியாவது. ஒன்று அதான் காய்ஸ் இங்கே பாருங்கள், முதல் கீழே இருந்துச்சு, இப்போ பார்த்தா மேலே. காய்ஸ் பார்த்தீங்களா,
காய்ஸ் ரொம்ப மெல்லியூட்டாக வந்துட்டு போணுச்சு பார்த்தீங்களா லைட்டை? காய்ஸ் பார்த்தீங்களா? காய்ஸ் லைட்டு தட்டுனா ஒன்று என்ன பண்ணும், பெரிய வெளிச்சம் வந்துட்டு போவோம். ஆனால் இது பாருங்கள், இது என்னமோ அந்த லைட்டை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கு. எரிசி 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 ஜன்னல் கட்டி நிற்குது. காய்ஸ் சின்ன லைட்டு சின்ன லைட்டு சின்ன லைட்டு. காய்ஸ் உள்ளே வந்து லைட்டு சின்னதாக எரியுது. உங்களுக்கு எப்படி சொல்கிறது தெரியலையே. இருக்கும் என்னடா இது உருமுறை மாதிரி இருக்கு. காய்ஸ் தெரியுதா காய்ஸ்? காய்ஸ் இப்போ 1 மில்லியன் தூக்கி பின்னாடி பாருங்க. காய்ஸ் இப்போ என்னமோ முதல் கீழே, இப்போ மேலே, இப்போ பார்ப்போம் பின்னாடி பார்ப்போம். காய்ஸ் தெரியுதா? லைட் எரியுது பாருங்க. உங்களுக்கு தெரியுதுண்ணே? இது உங்களுக்கு தெரியுதுண்ணே? எனக்கு என்னமோ அந்த ஜன்னல் கிட்ட யாரோ நிற்கிறாங்களோ காய்ஸ். காய்ஸ் யாரும் ஜன்னல் கிட்ட இருந்து இங்கே பாருங்க. நான் வெறும் லைட்டை மட்டும் தான் பார்த்தேன். பெரிய நீங்களே பார்ப்போம். ஜன்னல் கிட்ட எதாவது தெரிஞ்சுன்னா பெரிய லைட்டு தட்டிடுவோம். மயிரே சத்து பார்த்துட்டு விடுவோம். எனக்கு என்னமோ ஜன்னலில் வெள்ளையாக தெரியுது எனக்கு என்னமோ ஜன்னலில் வெள்ளையாக தெரியுது. என்ன இந்த வீட்டில் அந்த மூணு ரூமில் தான் லைட் இருக்கா? காய்ஸ் எனக்கு நல்லா வெள்ளையாக தெரியுது. ஆனால் தம்பி லைட் எரிஞ்சால் தான் நம்ம ஜூம் பண்ண முடியும். அப்போ தான் அந்த இடத்துல கொஞ்சம் கிளியரன்ஸ் கிடைக்கும். நான் வெறும் பிளாக்காக இருக்கும்போது ஜூம் பண்ணேன்னா கிளியரன்ஸ் கிடைக்காது. அதான் கைஸ் இப்போ ஒரு வெளிச்சம் வரட்டும், நம்ம பட்டன் லைட்டை திறக்கலாம். எனக்கு என்னமோ விண்டோ இப்போ என்னமோ வெள்ளையாக தெரிகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னே விண்டோ கருப்பாக தான் இருந்துச்சு. கைஸ் என்ன பார்க்குறதுனால அவங்களுக்கு 5 காசு கிடைக்க போகிறதில்ல. ஓகேவா? அங்கே பாருங்க. சரி அப்படியே பார்த்தாலும் என்ன மேலே எனக்கு அந்த லைட்டு எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க தான் தெரியல. ஏன்னா ஒரு மாதிரி ஏன்னா லைட்டு நம்ம ஆன் பண்ணுறோம், ஸோ ஆன் ஆகி ஆஃப் ஆகுது. ஓகே அது வேறு பெரிய வெளிச்சம் வந்துட்டு ஆனால் இது ஒரு மாதிரி ஸ்பார்க் மாதிரி செய்கிறாங்க. ஏன்னா ஓகே டியூப் லைட் சொல்லலாம், ஓகே அந்த ஆரஞ்சு கலர் லைட்டும் அப்படி தான் செய்கிறாங்க. ஒரு மாதிரி சின்ன ஸ்பார்க் மாதிரி கொண்டு வந்துட்டு வராங்க. ஓகே கேஸ் நம்ம லைட்டு தட்டிட்டு ஜன்னல் காய் விண்டோவில் துணியை போட்டு மூடிட்டாங்க.
விண்டோவில் துணியை போட்டு மூடிட்டாங்க. இதுக்கு முன்னுக்கு அப்படி இல்லை. விண்டோவில் துணியை போட்டு மூடலதுக்கப்புறம் இப்போ தான் விண்டோவில் துணியை போட்டு மூடிருக்காங்க. ஸோ காடியும் அப்படியே தான் இருக்குது. ஓகே கைஸ், வேணாம், ஏதோ விளையாட்டுக்கு விபரீதமாக போகுது, அது மட்டும் தெரியுது. ஏன்னா இதுக்கு முன்னுக்கு அந்த விண்டோவில் வந்து விண்டோ ஓப்பனில் இருந்துச்சு. ஸோ கேட்ட துணி திறந்துருந்துச்சு. ஆனால் இப்போ கேட்ட துணிலாம் மூடி இருக்கு. ஐயோ ஓகே, கேட்ட துணி ஓகே கைஸ், நம்ம ஆளுங்களே வச்சுக்கோம். என்னடா லைட் ஒரு மாதிரி ஸ்பார்க் பண்ணுது கைஸ். நம்மளோட இமேஜிங்னு கொண்டு வருவோம். நம்மளோட கற்பனைக்கே கொண்டு வருவோம். ஓகேவா? ஸோ எப்படி இருந்தாலும் ஒரு வீட்டில் நம்ம லைட்டு தட்டுனா டீப் லைட் வேணுமா நம்ம ஸ்பார்க் பண்ண சொல்லலாம். டீப் லைட் வந்து ஒரு மாதிரி நம்ம ஸ்பார்க் பண்ணி கொண்டு வர சொல்லலாம். ஓகே, அதுவே வந்து இப்படி மாற்றினா கணக்கு வந்து குறைச்சிட்டு வந்து ஒரு மாதிரி என்ன சொல்லுவாங்க, நான் வச்சுருக்கேனே கையில் இந்த மாதிரி ஒரு மீட்டரோட இடத்த அழிச்சிட்டானுங்களா, அதுதான். ஸோ இந்த மாதிரி ஒன்று வச்சுருக்கேன்ல. ஸோ இந்த மாதிரி இதில் வந்து ஒரு லைன் மாதிரி ஒன்று போகும், எனக்கு அதுதான் கூட ஏறும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது அது இதில் ஒரு க்ராஸ் பண்ணுதோ அதுதான் பவர் கொடுக்கும். ஏன்னா அது வந்து மேபி அந்த வெளிச்சம் ஸ்பார்க் வர அளவுக்கு செய்கிற அளவுக்கு திறமை இருக்குனாக்கா அது ஒன்லி ஜென்னுக்கு மட்டும்தான் முடியும். வேறு யாருனாலையும் அது முடியாது. ஜென்னு மட்டும்தான் வந்து அந்த ஸ்பார்க் நெருப்பு கொண்டு வர முடியும். எனக்கு தெரிஞ்சு அது மட்டும் தான் முடியும். வேறு யாருனாலையும் அந்த மாதிரி செய்ய முடியாது. அதனால தான் நான் கேட்குறேன். ஸோ பாருங்க, இன்னும் இவ்வளோ பேசுகிறானே தானே, இன்ன வரைக்கும் வரல. நான் சாடையை கூப்பிட்டேன், வாடா நான் பார்த்தேன்னு. என்ன தான் பண்ணான், வந்தான். எந்த முட்டா பையன் சப்பாத்தில் அடிக்கணும். முட்டை போ கிளம்பு. மூடிட்டு இல்லையோ? சரி கைஸ், இன்றைக்கி வந்து 1 mmல வந்து இன்றைக்கி ஹைலைட் இல்லை. இன்றைக்கி எது ஹைலைட்டுன்னா நம்ம அங்கே பார்த்துமே அதுதான் பெரிய ஹைலைட்டு. இது வரைக்கும் 2 மில்லியன்லாம் வந்து இருக்கியா? கொஞ்சம் பாரு உள்ள. ஈஸ்வரன் இருக்காரா? அவர் உள்ள இருக்க வாய்ப்பு இல்லையே. கைஸ் ஓகே, நம்ம இன்னைக்கு ஓகே, நான் இப்போ வீட்டுக்கு போனேன்னு நான் உடனே அந்த வீடியோ எடுத்து நான் உடனே போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, நான் உடனே எடுத்து அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். கைஸ் இங்கே 1 mm வந்து இந்த 1 mmனால எனக்கு ஒரு 1000 வழி கிடச்சாலும் பிரச்சனை இல்லை. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, ஸோ சப்போஸ் நீங்கள் டேப்டாப் பண்ணிங்கன்னா நிறைய பேர்த்துக்கு ஷேர் போகும். அந்த மாதிரி ஷேர் போகிறப்ப நிறைய பேர் நம்ம சேனலில் பார்ப்பாங்க. அப்படி பார்க்குறப்ப எனக்கு ஏதாவது சப்பாத்தி சில பேர் வாங்கிறதுக்கு ஸ்பான்சர்ஷிப் கொடுப்பாங்க. ஓகே, ஐப்போ நான் தேங்கும் கம்மி பாட் ரிச்சுவல் டாலாம் கிம்மி பாட் ரிச்சுவல் டாலாம். இந்த வீட்டு முன்னுக்கு இருக்க அங்கே வாங்கடா, நான் அவன் செய்யட்டும் கைஸ், அவன்லாம் வேறு ஸ்டைல். கம் ஜிபி நான் இல்லை, என்னோட இதில் தான் நான் போடுவேன். பிஎம்டபிள்யூ கைஸ் பாருங்க கைஸ், பிஎம்டபிள்யூ பரண்டாமலை செய்கிறவன் பிஎம்டபிள்யூவில் வரான். கிம்மி இல்லை, இன்னொருத்தன் பிஎம்டபிள்யூவில் வரான். கிஃப்ட்டு சேர்த்து பிஎம்டபிள்யூ வாங்கிட்டானுங்களா என்னன்னு தெரியல. வேறு இங்கே நம்ம கிஃப்ட்டு வரதுக்குனாக்கா மொக்குது. அது என்றைக்காவது ஒரு நாள் பார்த்தா திடீர்னு ட்ரெயின் போகும்ல, கொச்சன்னு ஜங்கன்பாளி துருடாலாம் பிக்கி கடை. அது உண்மை தாங்க. இந்த மாதிரி இடத்துக்கு வந்துட்டு போனால் நான் நேராக வீட்டுக்கு போகக்கூடாது, எங்கேயாவது கடையில் உட்காந்துருக்கணும். நம்மக்கிட்ட வந்து எவனாவது பேசுவான் பாருங்க, பேசி அப்படி நைஸாக அவங்ககிட்ட தள்ளி விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போயிடணும். ஓகே, ஏபியா விட மாட்டீங்க. சரி, நான் அடுத்த பிளான் ஜேபி பிளான் பண்ணுறேன். அது இந்த ஒரு வாரம் கைஸ் நான் ஜேபி வரேன், எனக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, எனக்கு நீங்கள் நான் இந்த ஒரு 4 நாள் ஃபுல்லாக லைஃப் செய்கிறேன். எனக்கு கிஃப்டாக அடிங்க. ஏன் தெரியுமா? டப்பு இருந்தால் மட்டும்தான் முடியும். டப்பு இல்லை, ரொம்ப கஷ்டம். ஹோட்டல் கூட எடுக்க முடியாது. ஓகே, மலக்கா ஜேபி இப்போலாம் கொஞ்சம் போஸ் எடுங்க கைஸ். ஒளியாம்லாம் இங்கே தானே. நேற்று எங்கே போயிட்டு வந்தேன்? ஒளியாமலை எங்கே? ஒளியாமலை என்ன இருக்குது? 1 million கண்டினியூ வித் த கைஸ். அவன்
கன்சிடர் பார்க்க போனால் அது ஒரு வீடு. ஓகே, அது வந்து ஆள் இருக்கிற ஒரு வீடு. இது கிஃப்ட் இன்னும் டெப்டப் பண்ணுங்கள். என் பாருங்கள், என்னோடய சேனல் இன்னும் 29லேயே நிற்கிது, முக்குது. அதான் நீங்கள் கிஃப்ட்டு கொடுத்தா தான் ஏறும். கொஸ்டனாக்கா அப்படியே ஒரு ட்ரெயின் அனுப்புங்க. பாருங்கள், 29லேயே நிற்கிது என் சேனல் இன்னும். இத்தனைக்கு நீங்கள் எத்தனை பேர் தம்மா இருக்குங்க? 8 பேர் இருக்கும். 8 பேர் வந்து அங்கே ஒரு சத்தம் இந்த மாதிரி வருது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் பார்க்குறேன். நபிலா ஓகேண்ணா. யாம் என்னடா அது? பயங்கரமாக இருக்குது சத்தம். டைப்பிங்கண்ணா நபிலா. ஏன் வேண்டாம் அவன் பிக்க மேஜ் எனக்கு அனுப்பிட்ட. திமிங்கலமா? யார் திமிங்கலன்? தரிசன்? யாரா நீ எனக்கு பிக்க மேஜ் அனுப்பிட்டுருக்கீங்க? என்ன பிகே மேட்ச் வருது? கேன் ஐ ஜாயின் வித் யூ அண்ணன்? காய்ஸ் சேரலாம் தம்பி, என் கூட சேர்ந்து தான் நீங்கள் செய்யணும். இல்லை, ஒரு நல்ல டார்ச் லைட் எடுங்க, அண்ணனுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஒரு இடம் காட்ட சொல்லுங்கள், நானே காட்டுறேன். இப்போ கேலி கேஸ்டல். ஓகே, கேலி கேஸ்டல் பிகே மேட்ச் இல்லை. எனக்கு இன்வைட் வந்துக்கிட்டு இருக்கு, யாரும் தெரில. கம் டு சரண்டா ராவாங். தம்பி நான் சரண்டா கிட்ட தானே இருக்கேன். Tanjung Melayu itu yang masuk rusak tahu. Batu Gajah, Pucung, JB, Seranda area. மோனோஃபேண்டி. ஓகே, மோனோஃபேண்டி வீடியோ வந்து நான் அடுத்தது நான் ஹேட்டி ஷேர் பண்ணுவேன். ஏன்னா மோனோஃபேண்டி வீடு வந்து அழிச்சு இப்போ ஆல்ரெடி வீடு குடியேறிட்டாங்க. கணக்கு வந்து இல்லை, அது கணக்கு ஒரு பெரிய லேண்டு. ஆள் இப்போ நார்மலாக வீடுலாம் கட்டிட்டாங்க. ஆனால் அந்த மோனோஃபேண்டி அது வெட்டுனானுங்களே, அது 8 பாகமாக வெட்டுனானுங்களே. ஓகே, அந்த இடம் வந்து நடு காட்டில் இருக்குது. ஆனால் அது பெரிய வீடு. ஆனால் இப்போ அது ஒன்றுமே இல்லாமல் ஆச்சு. நேர் கிளேசியாத்தான் சரண்டா. எது அந்த ஒரு ஃப்ளாட் இருக்குமா தானே? இப்போ 5 tingkat bantu. ஓகே நான் கண்டிப்பாக வரேன். கூபோருக்குள்ளே போக முடியாது. முந்தி பரவாயில்ல, கூபோர் இண்டியன்ஸ், கூபோர் கிறிஸ்டியன்ஸ், ஸோ இவங்களோட கூட நம்ம போகலாம். ஆனால் மலாய்க்காரனோட போக முடியாது. ஏன்னா நம்ம சுடுகாடு நம்ம எங்கே ஜாகா பார்க்குறோம்? டப்பரை பேன கிடக்கும், புல் மூண்டு போய் காடு மூண்டு போய் கிடக்கும். இங்கேருந்து இந்தியாவில் போய்ட்டு சமாதி, ஜெயலலிதா சமாதி, எம்ஜிஆர் சமாதி, விஜயகாந்த் சமாதிக்கு பூ போட்டு வருவோம். காரா கைவி கிளைங் வேணாம்பா, கிளைங்கில் சுடுறாங்க, பட்டாருன்னு சுட்டுற போகிறாங்க. ஜாலாம் சாமா பேரா ஆல்சோ ஹண்ட்டு எம்பக்கோட். ஆமாம், எம்பக்கோட் வந்து ரினோவேட்டில் இருக்குது. ஸோ காய்ஸ், எம்பக்கோட் வந்து ரினோவேட்டில் இருக்குது. ஸோ எம்பக்கோட்டு ஒன்றும் செய்ய முடியாது. எம்பக்கோட் ஆல்ரெடி ரினோவேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, ஐலண்ட் டவர் வந்து அடுத்த வருஷம் வந்து அந்த ஐலண்ட் டவர் வந்து இடிக்க போகிறாங்க. அடுத்த வருஷம் இல்லை, அடுத்த வருஷம் 7ஆம் மாதம், அடுத்த மாதம் 7ஆம் மாதம் 25ஆம் தேதி ஜட்ஜ்மெண்ட் வரும். அந்த எம்பக்கோட்டை இடிக்கலாமா இடிக்கக்கூடாதுன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது. அங்கே உள்ள நேபர்கள் இடிக்க வேணான்றாங்க. ஆனால் ஒரு சிலர்லாம் இடிச்சிருங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் எவ்வளோ மில்லியன் காசு கொடுத்துருக்காங்க. இடிச்சிட்டு அங்கே ஒன்றும் கட்ட போகிறதில்ல, ஒரு டீம் பார்க்க மாதிரி கட்ட போகிறாங்க, அவ்வளோதான். Ini tempat near BJ Sivan tempat right Sivan tempat lah. எம்பக்கோட்டில் வந்து 60 ரூபா திங்கி. ஓகே ப்ரோ, ஐயோ தக்கூடு தான் காய்ஸ். அந்த வீடு யாரோடன்னு தெரிஞ்சிருந்து நம்ம அந்த வீட்டுக்குள்ளே போயிருக்கலாம். ஆனால் அந்த வீடு யாரோடன்னு தெரியல. தெரியாதப்போ நம்ம எப்படி அந்த வீட்டுக்குள்ளே போவோம்? ஸோ கணக்கு வந்து அந்த கொஞ்சம் வந்து அந்த எக்டிவாக இருக்கிற வீடு, ஆள் இருக்கிற வீடு. ஸோ இங்கே பாருங்களேன், நான் ஒரு வீடு நான் ஏன் போய் சொல்கிறேன்? ஓகே, உங்களுக்கு இன்னொரு வீடை கட்டுற பாருங்க. நீங்களே பாருங்கள், அந்த வீட்டில் ஆள் இருக்காது. ஓகே, நம்ம இந்த மாதிரி வீட்டிலலாம் போய்ட்டு எப்படி வேணாலும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். படுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நான் ஒரு 10 பேரை கூப்பிட்டு வந்து படுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். இப்போ பின்னாடி லைட் இருக்குது, அந்த வீட்டில் எரியல. ஓகே, நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க. Who that guy standing there? அதுதான் தெரியல.
நான் லைஃப் எண்ட் பண்ண பிறகு கண்டிப்பாக நான் எடுத்து நான் கண்டிப்பாக காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேவா? சி மேலே விரும்புகிறானா? இப்போ பாருங்கள், நம்ம இந்த மாதிரி வீட்டுக்கு போய் எப்படி வேணாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், பிரச்சனையே இருக்காது, ஒரு பிரச்சனை வராது. ஏன்னா அது வந்து ஏன்னா பாருங்கள், இதெல்லாம் கேட்லாம் வந்து திறந்து கிடக்குது. ஸோ நம்ம உள்ளே போகலாம், உள்ளே போய்ட்டு எக்ஸ்ப்ளோர்